நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் பெருக கடவது. இந்த மாலை வேளையிலே மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் படிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நாங்கள் எபேசியர் நிருபத்தை அதை கற்றுக்கொள்வதற்காக அந்த வேத ஆராய்ச்சிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எனவே இந்த மாலை வேளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாலை வேளையாக அமையும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு பாடலோடு நாம் பிரார்த்தனை செய்து நாம் வேத ஆராய்ச்சிக்குள்ளாக செல்லுவோமாக. உங்களுக்கு தெரிந்த பாடல், நீங்கள் வீடுகளிலும் கூட குடும்பத்தோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையா
பிதாவே, இந்த மாலை வேளையிலும் உடைய பாதத்தை பணிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது என்று எழுதி வசனத்தின்படி உடைய வேதத்தில் இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு ஆவியிலே பலனடையவும் ஆத்மா போஷிக்கப்படவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் நாம் படிக்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தார். நாங்கள் பாடியது போல பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். உடைய பாதையின் உடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க வேண்டும். பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் போதித்தருளும். யாரெல்லாம் வாஞ்சியாய் ஆண்டவரே இந்த படிப்புக்காக உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறார்களோ, வாஞ்சியோடு இருக்கிறார்களோ, அவர்களை யாவரையும் ஆசீர்வதிப்பீர்களாக. சமாதானம் அவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிரார்த்திக்கிறேன் பிதாவே, ஆமென். சரி, அன்பானவர்களே, நாம் எபேசியர் நிருபத்தை ஒரு தொடர் படிப்பாக வேத ஆராய்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். Beste dames en heren, wij behandelen nu Efeziërs nu als een doorlopende studie. சென்ற முறை முதலாவது பாடத்தை நாங்கள் படித்திருந்தோம். Vorige keer hebben wij de eerste les gehad. அதாவது அந்த எபேசுவை குறித்து, எபேசு சபை எப்படி உருவாகியது, ஊழியம் அந்த இடத்தில் எப்படி உண்டாகியது, அந்த எபேசு பட்டணம் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் அப்படியே ஒரு சுற்றி ஒரு முகவுரை அதனுடைய அறிவிப்பை நாங்கள் படித்திருந்தோம். De vorige keer hebben wij een beetje het voorwoord van Efeziërs behandeld. We hebben gelezen van hoe Efeziërs is ontstaan, wat de geschiedenis daarvan is, de omliggende steden, dat hebben we allemaal geleerd. அப்போ உங்களுக்கு அதை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். Ik denk dat dat op zich geen vragen heeft geleverd voor jullie. ஆனாலும் இன்றைக்கும் ஒரு சில informations, அதை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். Wat we vandaag gaan doen is ook enkele feiten rondom Efeziërs behandelen. எனவே பவுல் தன்னுடைய மூன்றாம் பயணத்தின் போது அங்கு ஒரு மகத்தான ஒரு ஊழியத்தை செய்தார் என்று நாங்கள் சென்ற முறை படித்திருந்தோம். Dus we hadden geleerd de vorige keer dat met de derde zendelingsreis van Paulus hij best wel een bijzondere bediening had kunnen verrichten toen. ஆனால் எபேசு பட்டணத்துக்கு அவர் இரண்டாவது தன்னுடைய ஊழிய பயணத்தின் பொழுது அந்த எபேசு பட்டணத்துக்கும் அவர் விஜயம் செய்திருந்தார். செகண்ட் ஜேர்னியிலும், மிஷனரி ஜேர்னியிலும். Hij heeft Efeziërs, de gemeente Efeziërs heeft hij ook in zijn tweede reis benaderd. Heeft hij ook daar zijn ding gedaan. எனவே அந்த மூன்றாம் பயணத்தை போடுங்கள் ஒருக்கா. Dus we willen nu eventjes gaan we kijken naar de derde reis. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 21-22 எடுத்து வாசிக்கும் பொழுது nemen we Handelingen 19, 21-22 vers 21 en vers 22. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். En toen dit alles voorbij was, nam Paulus zich in de geest voor door Macedonië en Achaïe te gaan om naar Jeruzalem te reizen. Hij zei, wanneer ik daar geweest ben, moet ik ook Rome zien. En nadat hij 2 van hen die hem dienden naar Macedonië had gestuurd, namelijk Timotheus en Erastus, bleef hij zelf een tijd lang in Azië. அப்ப இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது நீங்கள் வாசித்தபடி பவுல் மீண்டும் மகதோனியா உங்களுக்கு தெரியும், பிலிப்பு சபை, தெசலோனிக்கேயா சபை, பிறகு அகாயா என்று சொன்னால் சென்ற முறை நான் உங்களுக்கு கொரிந்து சபை, அத்தனை இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன். அந்த சபைகளை சுற்றி பார்ப்பதற்கு அவர் திட்டம் பண்ணினார். Dus hij was van plan om Macedonië te bezoeken, die gebieden in Griekenland, Achaia en dan die steden die je daar hebt, had hij als plan om die te bezoeken.
ஆனால் அதுக்கு முன்பாக எபேசு பட்டணத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதல் ஒன்று ஏற்பட்டது. Maar in de gemeente Efeziërs ontstond een enorme opschudding. ரிவைவல். Ja, dus een opleving in dit geval. ரிவைவல். நீங்க அதை 19ஆம் அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் முழு அதிகாரத்தில், அதாவது 21ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பவுலுடைய உதாரணம் பாருங்க. 10ஆம் வசனத்தில் 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். 19. En dit gebeurde 2 jaar lang, zodat allen die in Azië woonden het woord van de Heere Jezus hoorden, zowel Joden als Grieken. அது மட்டுமல்ல, தேசாந்திரிகள், அந்த மந்திரவாதிகள் தங்களுடைய புத்தகங்களையும் தாங்கள் பாவித்து எல்லாத்தை கொண்டு வந்து எரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். We lezen zelfs dat mensen erbuiten, heidenen, zelfs hun schriften daar in het vuur gooiden. ஸ்கேவா என்று சொல்லப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் 7 பேர் பிசாசு துரத்த வெளிக்கிட்டு பவுல் இயேசு நாமத்தில் துரத்தது போல அவர்களும் துரத்த புறப்பட்டதால பிசாசு அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை காயப்படுத்தினது என்றெல்லாம் இருக்கிறது. Het is ook zo dat een priester genaamd Sceva 7 kinderen heeft die net zoals Paulus zeg maar demonen willen verdrijven, waren daar op pad gegaan. Maar wat bleek, die demonen hadden juist hun in de greep. 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். 19-17 வாசிக்கும்போது vers 17. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. En dit werd bij allen bekend, zowel bij de Joden als bij de Grieken die in Efeze woonden. En vrees overviel hen allen, en de naam van de Heer Jezus werd groot gemaakt. அப்ப எபேசு பட்டணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்பட்டது. அநேகர் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தங்களுடைய பொல்லாத கிரிகள் எல்லாத்தையும் விட்டார்கள். Dus men leerde de naam van Jezus kennen. Dus ontstond daar een opleving en men begon hun eigen zonde in te zien en dat op te biechten. அப்ப அநேக விக்கிர ஆராதனை, அதாவது உங்களுக்கு போன முறை அந்த படத்தை போட்டு காட்டினேன். அர்த்தமிஸ் என்று சொல்லப்பட்ட அந்த தேவதையை வணங்கினவர்கள் அநேக பேர் மனம் திரும்பி தங்களுடைய விக்கிர ஆராதனை விட்டு மெய்யான ஜீவனுள்ள தேவனிடத்திலே மனம் திரும்பினார்கள். Velen, dat hadden we de vorige keer behandeld, dat velen keerden zich af van hun afgoderij. Dus zij vereerden de godin Artemis. En nu keerden zij terug naar de Here en aanbaden hem. அதாவது கிரேக்க பேர் அர்த்தமிஸ், ரோம பேர் டயானா, அதாவது தியானால் என்று நீங்க வாசிப்பீங்க. Je leest dat in het Grieks zeggen wij Artemis, maar de Romeinen zeggen in hun cultuur is het Diane. எனவே இப்படிப்பட்ட சம்பவத்தில் அங்கே ஒரு மனிதன் இருந்தான், அது ஒரு தட்டான், அதாவது சிலைகளை செய்கின்ற விக்கிரகங்களை செய்கின்ற ஒரு மனுஷன். அவன் பார்த்தா என்னண்டா, மனுஷன் எல்லாரும் மனம் திரும்பதை பார்த்து விக்கிரகத்தை தூக்கி எறிகிறதை பார்த்து அவன் பொறாமையும் கோபமும் கொண்டான். En er was een man, er was een beeldhouwer en die maakte van dit soort van die beeldjes van die godin. En hij zag natuurlijk dat doordat mensen zich bekeerden, dat er minder van die beeldjes werden gekocht en die werd hier natuurlijk boos om. அதாவது அவன் சில விக்கிரகங்களை செய்து ஜனங்களுக்கு வித்து வந்த பிழைப்பு தனக்கு பிழைப்பில்லாமல் போகுதே என்று அவன் அதை கண்டு, dus hij kon geen winst meer maken met de dingen die hij verkocht. Hij maakte eerder verlies. தன்னுடைய சேர்ந்து வேலை செய்கிற தொழிலாளிகளை ஏவி விட்டு இப்படி போனால் எங்களுக்கு பிழைப்பில்லாமல் போய்விடுமே, தங்களுக்கு ஒரு பணம் காசு உழைக்க முடியாமல் போயிடும் என்று கோபப்பட்டு பவுல் மேல் மிகுந்த கோபம் கொண்டார்கள். En hij zette ook zijn werklieden ook aan van als dit zo doorgaat, dan hebben we straks kunnen we geen zaken meer doen. En hij had dus enorme woede op Paulus en leverde dat bij Paulus neer. இதுக்கெல்லாம் காரணம் பவுல் தான் என்று சொல்லி பவுலை பிரச்சனைக்கு உண்டு பண்ணி பெரிய ஒரு கலகம் உண்டாயிற்று. Er ontstond een heel conflict omtrent Paulus van hij is de reden dat dit allemaal misgaat, hij is de oorzaak, noem maar op. அது சாதாரண கலகம் அல்ல, ஒரு பெரிய ஒரு பட்டணமே குழம்பி போச்சு. Dat is niet zeg maar iets wat heel dat iets kleins was, maar de hele stad eigenlijk was in rep en roer. அந்த குழப்பத்தை உண்டு பண்ணவருடைய பெயர் கூட வேதத்தில் இருக்கு, தேமேத்திரி என்று போட்டிருக்கிறது. En Demetrius wordt die man genoemd.
பின்பாக அந்த குழப்பத்திலே மிகப்பெரிய வந்தபடியினால பவுலோடு இருந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்தார்கள்? பவுலை திரும்பவும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். En ze stuurden Paulus dan weer terug naar Macedonië na dit allemaal. அப்ப பாருங்கள், எனவே 20ஆம் வசனத்துல கலகம் அமர்ந்த பின் அப்படியே சீசரை தன்னிடத்துக்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். 21. Nadat de opschudding bedaard was, ontbood Paulus de discipelen en na hen gegroet te hebben, vertrok hij om naar Macedonië te reizen. பின்பு அதாவது 3 மாதம் அளவு அவர் அந்த பகுதியெல்லாம் மக்கதோனியா உங்களுக்கு தெரியும், பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபை, பெரேயா அதெல்லாம் சுற்றி நடந்து அந்த சீடர்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தினார். Dus 3 maanden lang heeft hij in Macedonië, in die gebieden Filippenzen, Berea, Thessalonica, heeft hij zijn bedieningen gedaan, heeft hij zijn discipelen daarin ook versterkt. பின்பு அகாயா பிரதேசம், அகாயா கொருந்து சபை அத்தனை அந்த இதுக்கெல்லாம் வந்து பலப்படுத்தினார் சீடர்களை. En daarna is hij naar het gebied, het land Achaia geweest, en waar hij in de gemeentes Korinthe en Athene daar weer de discipelen versterkt heeft. திரும்ப அவர் என்ன செய்தார்? அப்படியே அந்த பயணத்தை முடித்து திரும்ப அவர் ஜெருசலேம் போக தீர்மானம் பண்ணினார். En na dit allemaal te hebben gedaan, மூன்றாவது பயணம், தேர்ட் ஜர்னி எப்படும், graag de derde reis, en had hij als plan om naar Jeruzalem te gaan. Eentje terug. தேர்ட் ஜர்னி, Eentje verder. இது செகண்ட் Dus ஜர்னி. de derde. அந்த தேர்ட் ஜர்னியிலே நீங்க பார்த்தீங்கன்னா பிறகு அவர் புறப்பட்டு செல்லும் பொழுது இந்த தேர்ட் ஜர்னியை பாருங்க. தேர்ட் ஜர்னி Dus toen hij op pad ging, அவர் திரும்பவும் அப்படியே அந்த பிலிப்பு சபையெல்லாம் விசிட் பண்ணி அப்படியே முடிச்சு அவர் திரும்பி வரும் பொழுது அவர் இந்த எபேசு பட்டணத்துக்கு போகாம அங்க போக வேணாம் என்று அவருக்கு அட்வைஸ் பண்ணார்கள். அங்க போன உங்களுக்கு குழப்பம், உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, எபேசில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பவுலுக்கு விரோதமாக நிற்கிறார்கள், கொஞ்சம் பேரை நிற்கிறார்கள், போகாதுகின்றபடியினால அவர் அப்படியே கடற்பயணமாக வந்து மிலேத்துவுக்கு வந்தார். இந்த பெருசா போடுங்க, மிலேத்து. Miletus. Ja, ja. Dus wat Paulus toen deed is, nadat hij zijn reis had, zijn ding had gedaan in Macedonië. மசடோனியாவிலிருந்து அப்படியே இந்த கடற்கரையோராக அப்படியே ஹாபர் த்ரோவா, அது வந்து துறைமுகம், ஹாபர்ல எடுத்து அப்படியே கப்பல் பயணத்தை மேற்கொண்டு நீங்க பைபிள் அப்படியே அந்த அவர் போன சிட்டி அப்படியே இருக்கிறது, நீங்க வாசித்துக் கொள்ளலாம். அப்படியே வந்து மிலேத்துல வந்து நின்று ஒரு காரியம் செய்தார். Dus lezen we dat hij hem werd geadviseerd om natuurlijk niet naar Efeziërs te gaan, omdat natuurlijk die hele opschudding daar was. En ging in plaats daarvan de andere route op en kwam in Miletus. இந்த மிலேத்துல இருந்து கொண்டுதான் ஒரு காரியம் செய்தார். என்னென்றால் எபேசு, இந்த இருக்க எபேசு, எபேசுல இருக்கின்ற அந்த சபையின் மூப்பர்களை தன்னிடத்துல வரவழைச்சார், கூப்பிட்டார். En wat hij deed in Miletus is dat hij de oudste van de gemeente Efezus naar zich toe liet komen waar hij dus was. அது 21ஆம் அதிகாரம். En dat is in Handelingen 21. அதிலே பாருங்கள், மன்னிக்கவும் 20ஆம் அதிகாரம். Sorry, 20. பாருங்கள், அதிலே 17ஆம் வசனத்திலே வாசிப்போம். Vers 17. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். Maar hij stuurde iemand uit Milete naar Efeze en liet de ouderlingen van de gemeente halen. அப்ப வரவழைத்து அவர் ஒரு சின்ன ஒரு மூப்பர் கண்டு பெரிய பிரசங்கம், ஒரு ஸ்பீச் வைக்கிறார். En hij geeft die mensen ook een speech mee. அதாவது நான் உங்களோடு கூட நான் வெகு மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் நான் கர்த்தரை சேவித்து நான் உங்களுக்கு புத்தி சொன்னேன். Ik heb jullie met tranen en met alle nederigheid heb ik de Heere gediend, heb ik dit jullie zo gegeven. இரவு பகலாய் தேவனுடைய ரகசியங்களை ஒன்றை நான் மறைத்து வைக்காம நான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணினேன். Dag en nacht heb ik geen van de woorden voor jullie verborgen gehouden, maar heb ik jullie allemaal geopenbaard. எவ்வளவு காலம் என்று பாருங்கள். Hoe lang was dit? வசனத்தை சொல்லுகிறார் பாருங்கள். நான் உங்களுக்கு 3 வருஷ காலம் கண்ணீரோடு வாசிங்கபடி அதில் பாருங்க சொல்லுகிறார். எல்லா இடத்தும் சுத்தமாக இருக்கிறேன். 18 misschien? 18. Ja, de hele tijd, maar niet 3 jaar. அதில் தொடங்கி பாருங்கள், அப்படியே கர்த்தருடைய யோசனை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்து
சொல்லுகிறார். 31 இந்த இருக்கோயா, நான் அதை குறித்து வச்சு நானே விட்டுட்டேன். ஆனபடியினால் வாசிங்க. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். Daarom wees waakzaam en bedenk dat ik 3 jaar lang nacht en dag niet heb opgehouden iedereen onder tranen terecht te wijzen. அப்ப இந்த எபேசு பட்டணத்துல பவுல் 3 வருஷ காலமா ஊழியம் செய்திருக்கிறார். Dus Paulus heeft in Efeziërs totaal 3 jaar bediening verricht. எந்த ஒரு சபையிலும் இப்படி அவர் கூடுதலா இருந்ததில்லை. In geen enkele andere gemeente heeft hij zo lang gewerkt. இந்த ஒரு சபையில தான் 3 வருஷமாய் நிலைத்திருந்து அந்த சபையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை அவர் நடத்தி முடிச்சார் என்று இந்த வசனத்தை கொண்டு நாங்கள் சொல்லலாம். Zeg maar, met dit vers kunnen we zeggen van dat hij 3 jaar lang zonder te bewegen, dat hij daar waakzaam is geweest en dat hij daar 3 jaar lang alles heeft gegeven voor die gemeente en een enorme dienst heeft bewezen. காரணம் அந்த சபையார் பவுலை நேசித்தார்கள், பவுலும் கூட இந்த சபையை நேசித்தார். De gemeente hield van Paulus en Paulus zelf hield ook van de gemeente. எப்படி பிலிப்பு சபை, நாங்க பிலிப்பியர்கள் நிருபத்துல பிலிப்பு சபை எப்படி பவுலை நேசித்து அவருக்கு அக்கறை கொண்டதோ, பவுலும் எப்படி அக்கறைப்பட்டாரோ அப்படி ஒரு நேசித்த ஒரு சபை. Dus zo'n gemeente, net zoals Filippenzen, van hoe Paulus zich net zoals de gemeente Filippenzen bekommerde om Paulus, zo bekommerde Paulus zich ook om Filippenzen en hier ook in dit geval Efeziërs. அப்ப பவுல் கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே எழும்பும் என்று சொன்னார். Hij heeft zelf gezegd van dat er sluwe wolven tussen jullie zullen ontstaan. சீடர்களுக்கு அது இதை சொல்லி மாறுபாடுகள் உபதேசித்து சீடர்களை இழுப்பார்கள், பிரிப்பார்கள் என்றதை அறிந்திருக்கிறார். ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று அந்த மூப்பர்களுக்கு சொன்னார். En hij zegt zelf tegen die ouderlingen van dat er anderen zullen komen die uit de Heilige Geest zegt Paulus dit van dat er anderen zullen komen die discipelen zullen wegplukken en zichzelf discipelen noemen. அப்படி சொன்னபடியே அப்படி நடந்தது. En met dat zeggende is dat ook gebeurd. அதனால தான் பவுல் தீமோத்தேயுவை எபேசு பட்டணத்துக்கு அனுப்பினார். En dat is waarom Paulus Timotheus op Efeziërs heeft gezet. 1 தீமோத்தேயு 1:4 நீங்க வாசிக்கலாம். அதுல நான் உன்னை எபேசு பட்டணத்துல விட்டு வந்தேன் என்று சொன்ன இந்த கள்ள மார்க்கம் பொல்லாத ஊழியக்காரர்கள் எழும்பி கள்ள மார்க்கத்தை கொண்டு வருகிறார்கள்ன்றதுக்காக அவர் அங்கே விட்டு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். Dus we lezen ook in 1 Timotheus 1 dat 1:4 வாசியுங்கள். நான் மக்கதோனியாவுக்கு போகும் பொழுது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்கும்படியா, அந்த சபையில் இருக்கும்படியா உன்னை விட்டுட்டு வந்தேன்டா அங்கே பொல்லாத பிரச்சனை வரப்போகுது, கள்ளோபதேசம் வரப்போகுது, எனவே தீமோத்தேயு அதில் நின்று கவனி என்று விட்டதை அவர் பார்க்கிறோம். Dus hij, om hem daarop te wijzen dat er een andere leer daar gaande was en dat hij daar de orde moest bewaren. En dat lees je dan in 1 Timotheus 1:3. அதற்கு பின்பு அவர் அந்த மிலேத்து இதெல்லாம் நீங்க 19ஆம் 20ஆம் அதிகாரத்துல வாசிச்சா கண்களிலே கண்ணீர் வரும். En bij het lezen van 29 dat wat hij Miletus dit allemaal zei, dat komt spontaan tranen op. எவ்வளவாக சபைகளுக்காக விசுவாசிகளுக்காக ஒரு பாடுபட்ட ஒரு apostol, ஒரு ஊழியக்காரர். Een apostel die echt veel heeft moeten lijden en veel heeft moeten ondergaan voor een gemeente, voor de mensen daar. பின்பு அவர் அப்படியே கப்பலேறி, அதெல்லாம் நீங்க வாசிப்பீங்க, அப்படியே கப்பலேறி தீருக்கு வந்து அப்படியே ஜெருசலேம் வந்து அப்படியே அங்க அவர் கைது செய்யப்படுகிறார். Vervolgens lezen we dat hij weer terugkeert naar Tyrus en dan weer uiteindelijk in Jeruzalem belandt, dat hij weer gevangen wordt genomen. அதுக்கு பிறகு அவர் ரோம்க்கு கொண்டு போகப்பட்டு wordt vervolgens afgevoerd naar Rome. ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் கழித்து ongeveer 10 jaar daarna இந்த நிருபத்தை, deze brief, எபேசியர்கள் நிருபத்தை அதாவது எபேசு சபைக்கு அவர் ரோமிலிருந்து எழுதி அனுப்புகிறார். schrijft hij de brief vanuit Rome dus naar Efeze. இதை நான் உங்களுக்கு போன முறை சொன்ன தீக்குட கையில கொடுத்து அனுப்புனதையெல்லாம் எடுத்து வாசித்தோம். Dus deze brief werd afgeleverd, of degene die dit verstuurde was uiteindelijk Tychicus. So, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில கேள்விகளை கேட்க போறேன், நீங்க சிந்திச்சு பதில் உங்களுக்கு உண்டாகுதான்னு பாருங்க. Ik ga een paar vragen stellen en probeer eens even een antwoord hiervoor te krijgen. எப்பொழுதும் வேதத்துக்கு, அதாவது கர்த்தருடைய புத்தகமாகிய பைபிளுக்கு, வேதத்துக்கு வேதம் தான் விளக்கம் கொடுக்கும். Is het zeg maar voor
Dus vraagstukken in de Bijbel is de Bijbel zelf die het antwoord geeft op die vraag. எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு பதில் இருக்கும். Dus op een of andere plek of ergens een plaats, daar is het antwoord. நாம் தேடி வாசிக்கும் பொழுது அதில் இதெல்லாம் நமக்கு ஆவியானவர் அதை கூட்டி சேர்த்து ஜாயின் பண்ணி அதை தருவார். Als wij zoekend zouden lezen, dan zou de Heilige Geest ons erop wijzen van waar dat ligt en dan krijgen wij het antwoord. அப்படித்தான் வேதத்தை தேடி வாசிக்க வேண்டும். Dus daarom moet je ook het woord zoekend lezen. அப்படி வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சந்தோஷப்படுவார். Alleen als je dat zo doet, dan zal de Heilige Geest er blij mee worden. சில காரியங்கள் அவரே கேட்டு அதை காண்பித்து நமக்கு இன்னும் சந்தோஷத்துக்கு மேல மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார். Dus door bepaalde vragen te stellen en die te beantwoorden, is er vreugde boven vreugde voor ons. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. Nu stel ik jullie een vraag. ஒரு இலகுவான கேள்வி, சிந்தியுங்க. Het is wel een interessante vraag. பவுல் இரண்டாவது பயணத்தின் போது எபேசு பட்டணத்துக்கு அவர் போனார். அந்த பட்டணத்துக்கு போனார். Dus in de tweede zendelingsreis van Paulus is hij naar Efezië gegaan. அவரோடு கூட பிரிஸ்கில்லா ஆக்கில்லா குடும்பமும் போச்சுது. Priscilla en Aquila, die waren ook met hem. பவுல் அங்கே யூதரோடு அங்கത്തെ ஜெப ஆலயத்துல பிரவேசித்து சம்பாஷணை பண்ணினார். Heeft Joden daar geconfronteerd en met hun de discussie is die aangegaan. ஆனால் சபை உண்டாகவில்லை, ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. Maar de gemeente zelf, er is daar geen gemeente ontstaan en mensen zijn daar niet bekeerd toen. Waarom niet? என்ன காரணம்? Dus wat is de reden daarvan? இந்த இரண்டாம் பயணத்துல உங்களுக்கு நான் கொரிந்தில இருந்து அப்படியே எபேசுக்கு போனார். Dus in de tweede reis vertrekt hij vanuit Korinthe zo naar Efeze. ஆனா அங்க ஒரு சபை, ஒரு ஊழியம், ஒரு எழுப்புதல் உண்டானதாக நாங்க வாசிக்கல. Maar we lezen niet dat er een of andere opleving of een bekering, daar lezen we, die worden niet gebruikt. என்ன காரணம்? En wat is dan hiervan de reden? நான் என்னத்தை இதை கற்றுக்கொள்கிறோம்? Wat leren we hiervan? இதெல்லாம் யோசிக்கணும். அப்ப இது மூன்றாம் பயணத்துல தான் இது நடக்குது. Dus met de derde zendelingsreis, dan vindt die opleving plaats. ஆனா அவர் எபேசுக்கு போறார். Maar hij is al eens eerder naar Efeze geweest. ஏனென்று சொன்னால், நான் நேரத்தை மனதை கொண்டு நானே பதில சொல்லி முடிச்சிடுறேன். Reden, ik ga het even kort zeggen. என்ன அர்த்தம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இரண்டாம் பயணத்தின் பொழுது அவர் ஆசியா போக ஊழியங்களை செய்ய அவர் புறப்பட்ட பொழுது ஆவியானவர் போகாதபடிக்கு அவரை தடுத்தார். Want met zijn tweede reis was hij van plan om Azië verder te trekken, maar de Heilige Geest verhinderde hem om daar naartoe te gaan. அவர்கள் பித்தினியா இங்கால பக்கம் போக பவுலுக்கு விருப்பம், ஆனா ஆவியானவர் இப்ப அந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று ஆவியானவர் தடுத்தார். அதுக்கு பின்புதான் அவர்களுடைய நித்திரையிலே சொப்பனம் ஒன்றை காண்கிறார்கள். Dus hij wilde zelfs naar Bithynia en Pontus gaan vertrekken, maar de Heilige Geest die heeft dat verhinderd om daar niet naartoe te gaan. Zelfs in een droom is dat hem als een visioen verschenen. அந்த கனவுலே சொப்பனத்தில் என்ன பார்க்கிறார்கள்? மக்கதோனியா ஒரு மனுஷன் எழும்பி எங்களுக்கு வந்து உதவி செய்கின்ற ஒரு கனவை தரிசனத்தை பவுல் பார்க்கிறார். En wat voor een droom ziet Paulus? Hij ziet een man in Macedonië die hem benadert van kom ons ook hier helpen. எனவே அவர் அந்த தரிசனத்தை கண்டு மக்கதோனியாவுக்கு போய் அப்ப பிலிப்பு சபை உண்டாகிறது என்று நாங்க படிச்சிருந்தோம். We hebben geleerd van hij gaat naar Macedonië en daar ontstaat de gemeente Filippenzen. அப்ப ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய வழி நடத்தலோடு தான் செய்ய வேண்டும். Bediening, hoe dan ook, het moet allemaal gedaan worden met Gods begeleiding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Vertrouw niet op jouw eigen verstand, maar volg de wegen die God jou heeft gegeven, dan komen die beloftes ook daadwerkelijk uit. இத ஊழியம் செய்கிறவர்களும் சரி, அட்டூழியம் செய்கிறவர்களும் சரி, இத மனதில் வச்சுக்கொள்ளணும். Zowel mensen die bediening verrichten als het tegenovergestelde, hou dit in gedachten. ஊழியம் என்ற பேர்ல ஆவியானவர் வழி நடத்தாமல் அது செய்தா அட்டூழியமா தான் முடியும். Het is juist tegenovergestelde van bediening. Je bewijst hier geen dienst mee door tegen de wil van de Heilige Geest iets te doen. ஏதோ ஆக்கள் இருக்குது, கூட்டம் இருக்குது, அது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாம் ஊழியங்களை செய்யக்கூடாது. We kunnen niet bediening verrichten op het moment dat je zegt van, oh, er staan heel veel mensen, nou, dan kunnen we dit nu doen.
பவுல் நினைத்திருந்தால் ஆக்கள் இருக்கு, கூட்டம் இருக்கு, எபேசுல இருக்கிறார், அவர் நின்றிருக்கலாம், மக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு கொஞ்ச நேரம் நில்லுங்க. Dus de mensen hadden hem kunnen vragen van, er zijn veel mensen, dus hij had daar zijn werk kunnen doen, dus had daar nog wel even kunnen blijven, toch? பாருங்கள், அதிலே அந்த எபேசுக்கு வந்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்கள் 18ஆம் அதிகாரம் 19, 20. Dus 18 en dan 19 en 20. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது, பாருங்க, இது இரண்டாவது பயணத்துல எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி, யார் அவர்களை ஆக்கிலாம் பிரிஸ்கலை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டுமென்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல். En hij kwam in Efeze aan en liet hen daarachter, maar zelf ging hij de synagoge binnen en ging in gesprek met de Joden. En toen zij hem vroegen langere tijd bij hem te blijven, stemde hij daar niet in toe. பாத்தீங்களா, அப்ப பவுலுக்கு தெரியும் இது ஆவியானவர் அப்பவே தடுத்தார், இது சித்தம் இல்லை, எனவே நாம் பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு அங்க நிக்க வேண்டும், ஜெருசலேம் போக வேண்டும் என்று அவர் வழிகிட்டார். ஆக்கள் கூட்டம் இருக்கு, வாங்க கூட்டம் போடுங்க, சபை ஒன்று செய்யல, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தபடியினால அவர் புறப்பட்டு வந்துட்டார். Omdat het dus niet de wil van was van de Heilige Geest dat hij daar zou blijven, stemde hij er dus ook niet mee in om op de vragen die de mensen hadden, namelijk of hij daar kon blijven. Het was Gods begeleiding hierin en hij moest met Pentecoste op zijn plaats staan. அதனாலதான் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில, உங்களுக்கு திருமண காரியமா இருக்கலாம், உங்களுடைய ஊழியங்களா இருக்கலாம், நீங்க நாடு விட்டு அல்லது கூடு விட்டு கூடு, நாடு விட்டு நாடு அல்லது ஏதாவது சொன்னா பரிசுத்த ஆவியான தேவனுடைய வழி நடத்தல் இருக்க வேண்டும். Dus een huwelijk of wat voor een speciale gelegenheid dan ook, er moet enigszins begeleiding zitten van de Heilige Geest of van God dat het die dag moet plaatsvinden bijvoorbeeld. ஏதோ கூட்டம் இருக்கு, ஆக்கள் இருக்கு என்று சொல்லி சூழ்நிலைகளையும் இதுகளையும் இருந்தால் அது தேவ சித்தம் இல்லாவிட்டால் இட்ஸ் நதிங். Het stelt niks meer voor als het zeg maar op een situatie gebaseerd is en dat het willekeurig gedaan wordt. அதுக்கு பிறகுதான் அடுத்த 2 வருஷம் கழித்து தான் திரும்ப வெளிக்கிட்டு 2 இயர்ஸ்க்கு பிறகுதான் வெளிக்கிட்டு போகிறார், ஆசியாவுல போகிறார், அப்பதான் தேவ சித்தம். 2 jaar daarna vertrekt hij naar Azië en dan is het ook Gods wil dat hij daar naartoe gaat. அப்பொழுதுதான் எபேசு பட்டணத்துல நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்கள், அடையாளங்கள், விசேஷித்த கிரியைகள் நடக்குது. En toen vonden er echt wonderbaarlijke dingen plaats in de gemeente Efeziërs, een enorme opleving. முதல் பயணம் எபேசுல இது ஒன்றுமே நடக்கல. De eerste reis naar Efeziërs die heeft niks voorgesteld. இரண்டாவது பயணத்துல தான் மாபெரும் எழுப்புதல் உண்டாகி சபையே உருவாயிற்று. Dus tweede was een enorme opleving en uiteindelijk ontstond daar ook een gemeente. பிரச்சனை வந்ததுதான், குழப்பம் வந்ததுதான். Problemen die ontstonden er ook. பிசாசு தாக்கிச்சது. De duivel die viel aan. ஆனா அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். Maar vele mensen raakten in bekering. அப்போ ஒரு கேள்வி, அப்போ முதலாவது கேள்விக்கு என்ன விட அவர் இரண்டாம் முறை வந்த பொழுது நடந்தது காரணம் என்னவென்றால் அது தேவ சித்தம். Dus als je de vraag hebt van waarom vond er pas een opleving en waarom ontstond de gemeente Efezië pas in de tweede reis, omdat het de wil van de Here was. எனவே முதலாவது வந்த இடத்துல அவர் சம்பாஷணை பண்ணிட்டு அப்படியே த்ரூவா போயிட்டார் அப்படியே. Dus hij was eerder, had hij alleen een gesprek was hij aangegaan en toen moest hij alweer verder. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி வருது. Nou komt er nog een vraag op. கொரிந்துக்கு எழுதின பவுல், கொரிந்துக்கு எழுதின நிருபத்துல In de brief aan de Corinthiërs, நீங்க வாசிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 அதிகாரத்துல சிலர் அங்கே ஒரு பிரிவினை உண்டாயிற்று. daar ontstond een scheiding. அத இரண்டாவது கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். இந்த கேள்வி இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும். Tweede vraag, dus denk er goed over na. உங்களில் சிலர் பவுலை 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், பாருங்கள் என்ன சொல்லுகிறார். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? Want als iemand zegt, ik ben van Paulus, en een ander, ik ben van Apollos, bent u dan niet vleeselijk? 1 கொரிந்தியர் 12 வாசிப்போம், அதுதான் சரியா இருக்கு. பாருங்க இந்த எத்தனை குரூப் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:12.
உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் பவுலுடைய குரூப், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோ குரூப், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் பீட்டர், பேதுருவை சேர்ந்தவர் பீட்டர் குரூப், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் கிறிஸ்து இயேசுவை நாம் மட்டும் மற்றவங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லுகிற குரூப். நான் இப்படி சொல்லுகிறேன். Ik bedoel dit, dat ieder van u zegt, ik ben van Paulus, ik ben van Apollos, ik ben van Kefas en ik van Christus. Dus Kefas staat in dit geval voor Petrus. Petrus. இந்த இதெல்லாம் நாங்க போன முறை பீட்டர் நிருபத்துல படிச்சிருக்கிறோம். Brief van Petrus hebben we dat geleerd. இந்த கொரிந்து சபையில இந்த 4 பிரிவு வர காரணம் என்ன? Maar wat is de reden dat in de gemeente deze 4 groepen ontstaan? இப்ப நீங்க படிச்சதை நீங்க யோசிச்சு இப்ப இதுக்கு பதில் கண்டுபிடிக்க வேணும். Dus wat je hiervoor hebt geleerd, moet je hier het antwoord proberen te krijgen. இதுக்கு பழைய படிப்பெல்லாம் முக்கியம். Hier zijn oudere studies voor best belangrijk. போடுமுறை படிப்பெல்லாம் முக்கியம். Vorige studie was hiervoor belangrijk. அது தலைக்குள்ள இருந்தா தான் உங்களுக்கு ஓஹோ இந்த நிருபம் இப்படிப்பட்ட வருது என்பது விளங்கும் நிருபத்துல. Dan zul je begrijpen van waarom ontstaat het in deze brief? Dan weet je de verklaring. இதெல்லாம் வீட்டை போய் தியானம் பண்ணி சும்மா இருக்கும் பொழுது திங்க் பண்ணி கொண்டு திங்க் பண்ணுனா இதுக்குள்ள விட கிடைக்கும். Dus als je dit thuis hierover gaat oriënteren en het goed zou lezen, dan krijg je een antwoord op de vraag. இந்த ஊர் கதைகளை விட்டு போட்டு இதை விட்டுட்டு இதுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீடுகளில். In plaats van alle gesprekken van laag niveau, probeer nou dit soort dingen te bestuderen. இப்ப இதுக்கு இந்த 4 குரூப்பே வந்துச்சுது. Dus hoe zijn deze 4 groepen ontstaan? சொல்லுங்க பார்க்கலாம். யாரே என்ன உங்களுக்கு 4 குரூப்பே வந்துச்சுது? என்னதுக்கு? வித்தியாசமான உபதேசம் இல்லை. Dus niet door verschillende standpunten. கொரிந்துவிலே யார் முதலாவது போய் ஊழியம் செய்தது? Wie is als eerste naar Korinthe geweest om bediening te verrichten? நான் நேரத்தில் முடிச்சிருவேன். நான் 8:30 நான் முடிச்சு விட்ட போயிடுவேன். அது வரைக்கும் நான் உங்களோட பேசுவேன், கேள்வி பதிலோடு இருப்பேன். பார்த்தீங்களா, இந்த கேள்விக்கு பதில் தெரியாட்டி நான் என்னென்று கண்டினியூ பண்ணுறது? கொரிந்துவில் யார் ஊழியம் செய்தார்கள்? Wie deden de bediening in Korinthe? Paulus. நான் சொன்ன அப்படியே அகாயா பட்டணத்தில் வந்து அவர் அங்கே ஆக்கிலா பிஸ்கலர் வீட்டை போய் அங்கே நின்று யூதர்களோட ஜெபாலயத்தில் தர்க்கம் பண்ணினார். Dus hij is dan een gesprek aangegaan met de Joden en was met Aquila en Priscilla in Korinthe. Hij heeft daar zijn bediening verricht. பவுல் உங்க ஊழியம் செய்தார். Paulus heeft daar ook zijn bediening verricht. சபை உண்டாயிட்டு. Gemeente is ontstaan. பிறகு அங்கே பிரச்சனை வந்த பிறகுதான் எபேசுக்கு வர்றாரு. Problemen ontstonden er en hij vertrok naar Efeze. அப்போ இந்த 4 குரூப்ல Dus in deze 4 groepen, ஒரு குரூப் நான் பவுல் ரட்சிப்பு, பவுல் எனக்கு சுவிசேஷம் அறிவிச்சு பவுல் மூலமா ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னதுல நியாயம் இருக்கு. Dus een bepaalde groep heeft wel recht van spreken om door te zeggen van ik ben van Paulus. அப்ப அப்பல்லோ குரூப் எப்படி வந்துச்சு? En hoe is die groep van Apollos ontstaan? வெரி குட். எப்படி அப்பல்லோ வந்து Waar komt Apollos vandaan? எபேசுக்கு வந்த பொழுது, Toen ze in Efeze aankwamen, நீங்க 18-19 எபேசுக்கு வந்த பொழுது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவன் பேசுற சாதுரியத்தையும் நான் வன்மையும் பார்த்து வீட்டை கூப்பிட்டு தேவனுடைய வழியை விவரித்து காண்பித்தார்கள். hebben Aquila en Priscilla, nadat ze hadden gezien hoe Apollos sprak, hem op het woord doen openbaren en hem heel anders doen spreken. அப்பல்லோ ஞானஸ்தானத்தை குறித்துத்தான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். மனம் திரும்புதல், யோவான் ஸ்நானகனுடைய சீடன், அவர் யோவான் ஸ்நானனுடைய சீடன். Was een discipel van Johannes de Doper. Hij sprak ook alleen maar over het dopen. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஞானஸ்தானத்தை குறித்து, ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் பாடுகள் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணல, பாவ Maar over de dood en opstanding van Christus heeft hij nooit zijn woorden uitgewisseld, heeft hij nooit het woord voor gegeven. எனவே அவனுடைய அறிவையும் புத்தியையும், அவனென்று சொல்லக்கூடாது ஆண்டவர் மன்னியும், அவருடைய அறிவையும் புத்தியையும் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இந்த அருமையான குடும்பம் பார்த்து வீட்டை கூப்பிட்டு சத்தியத்தை காண்பிச்சு படிப்பிச்சாங்க. Dus Aquila en Priscilla hebben hem de waarheid als het ware verkondigd.
அதனால அப்பல்லோ ரட்சிக்கப்பட்டு சத்தியம் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் திரும்ப கொரிந்துக்கு போய் En Apollos die dan inziet van, oh, zit het zo in elkaar. En die gaat dan terug naar Korinthe. இயேசுவே கிறிஸ்து என்று திட்டவட்டமாக திருஷ்டாந்தப்படுத்தி பிரசங்கம் செய்தார், En ஊழியம் செய்தார். getuigt als het ware dat Jezus is de Christus. அப்ப அங்க கூட்டம் ரட்சிக்கப்பட்டுச்சு. En daardoor is er ook een groep in bekering geraakt. அப்ப கொரிந்து சபையில நான் அப்பல்லோவை சேர்ந்தேன்னு சொல்றதுக்கு நியாயம் இருக்கு. Dus sommige mensen hebben recht van spreken als ze zeggen van, ik ben van Apollos. மூன்றாவது நாம் கேபாவை சேர்ந்தவன் பேதுருவை சேர்ந்தவன் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? Maar een derde groep die zegt van, ik ben van Kefas, ik ben van Petrus. என்ன? யோசிங்க, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எங்கிருந்து வந்தவர்கள்? Dus waar komen Aquila en Priscilla oorspronkelijk vandaan? ரோம்ல. அப்ப ரோம் நகரத்துல ஊழியம் செய்தவர் யாரு? Die komen uit Rome. En wie heeft bediening verricht in Rome daarvoorheen? பவுல் இப்பொழுது பேதுரு அங்க இருக்கிறார். கிளவுடியா அந்த இதுல நீரோ மன்னனுடைய காலங்கள் எல்லாம் பேதுரு அங்க நிக்கிறார். Dus in de tijd van Nero was Petrus daar. இதெல்லாம் பேதுரு பத்தி சொல்லி கொடுத்தா அப்ப அந்த ராஜா சொல்லிட்டார், யூதர்கள் எல்லாரும் போங்க, வெளியில போங்க என்று சொல்லி அவன் சட்டத்தை கொண்டு வந்தான். De keizer brengt dan de regel van, Joden moeten allemaal het gebied uit. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஆக்கிலா பிரிஸ்கில்லா மாதிரி அவர்கள் இங்க தள்ளப்பட்டு இங்க வந்துட்டார் கொழுந்துக்கு. En dus zo'n groep die dan zeg maar verjaagd is, genaamd Aquila en Priscilla, die komen dan in Korinthe terecht. அப்ப நாங்கள் பேதுருவை சேர்ந்தவன்னு சொல்றதுக்கு நியாயம் இருக்கு. Dus sommige mensen hebben hier ook recht van spreken om te zeggen van, ik ben van Petrus. நாங்கள் கத்தோலிக்கர் என்று சொல்றதுக்கு நியாயம் இருக்கு பேதுருடைய வழி. Zij mogen zichzelf katholieken of wij zijn van Petrus, mogen ze van zichzelf wel zeggen. நாலாவது நாங்க இயேசுவை சேர்ந்தவர்கள். Maar nog een groep die zegt van, ik van Christus. அவர்கள் இயேசுவை அந்த நாட்களில் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டு பெந்தெக்கோஸ்து நாளில் ரட்சிக்கப்பட்ட மக்களை உண்டை சொல்லாதபடிக்கு அவர்கள் தாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் என்று பொதுவானதுக்கு வந்தார். Dat waren die mensen die Christus hadden gevolgd, die op de dag van Pinksteren tot bekering zijn gekomen en zij noemen zich van, ik ben van Christus. அப்போ பவுல் இந்த பிரிவினையை பார்த்து தான் கண்டிச்சு கிறிஸ்து பிரிந்திருக்கிறார். En dus hij neemt het hun kwalijk en zegt van, hij ziet die verdeeldheid en zegt van, is Christus dan verdeeld? எனவே இந்த நிருபத்தை அவர் கொரிந்து சபைக்கு அவர் எழுதினார், உங்களை பிரிவினை இருக்கக்கூடாது. Daarvoor schrijft hij deze brief aan Korinthe van, er mag geen verdeeldheid zijn in jullie. இப்படித்தான் ஆராய்ச்சி பார்க்கணும், இந்த குரூப் வர காரணம் என்ன. En dat is nou heel erg, dus heel nauwkeurig allemaal lezen van, hoe zit dat nou allemaal? சரி, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 Korinthe 16. 1 கொரிந்தியர் 16 8-9 வாசிக்கும்போது, Het lees van 8 en 9. ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் 1 கொரிந்தியர் 16 8-9 நீங்க வாசிக்க சரி மேரி வாசி. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். Ik zal echter tot Pinksteren in Efeze blijven, want daar is voor mij een grote en krachtige deur geopend en er zijn veel tegenstanders. 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? Wat staat er in vers 8? ஆகிலும் பெந்தெக்கோஸ்தே பண்டிகை வரைக்கும், பண்டிகை பண்டிகைன்னா பிங்ஸ்டர் வரைக்கும் நான் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். Dus ik zal echter tot Pinksteren in Efeze blijven. 9ஆம் வசனத்துல Vers 9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அதுவும் இருக்கு. Dus wat heb je daar ook? Want daar is voor mij een grote en krachtige deur geopend en er zijn veel tegenstanders. அப்ப ஒரு கேள்வி வருது. Dan komt er weer een vraag op. இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை பவுல் எங்கிருந்து எழுதியிருக்கிறார்? Van waar heeft Paulus de brief aan de Korinthe geschreven? எங்கிருந்து எழுதியிருப்பார்? Vanuit welke plek? யோசிங்க. Mogelijk. எருசலேம்ல இருந்து? Vanuit Jeruzalem? வேற? ரோம்ல இருந்து? 8ஆம் வசனத்தை வாசிக்க கவனமா. எபேசு பட்டணத்திலிருந்து.
Moet toch. ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். Dus ik zal in Efeze முப்பது. blijven. ஏனெனில் இங்கே எங்கே எபேசு எனக்கு அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அப்ப எங்க இருந்து எழுதியிருப்பார்? Dus vanuit waar heeft hij het dan geschreven? எங்க இருந்து? எபேசு பட்டணத்திலிருந்து. Dan heeft hij de brief aan Korinthe waarschijnlijk vanuit Efeze geschreven. எபேசு பட்டணத்துல 3 வருஷம் அவர் இருந்தார். நாங்கள் வாசிச்சோம். We hebben gelezen dat hij 3 jaar lang in Efeze was. சும்மா இருக்கையில் ஒரு ஆக்டிவான ஊழியக்காரர். Hij heeft niet stilgezeten, is heel actief geweest. அந்த சபையில் அந்த பிரச்சனையாண்டோன் அதுக்கு நிருபங்கள், இந்த பிரச்சனை போற இடங்களில் எல்லாம் இருந்து சபைக்காக பாடுபட்ட ஒரு ஊழியக்காரர். Dus iemand die echt leed onderging voor andere gemeenten. Zodra hij van een probleem hoorde, dat hij meteen een brief schreef. அப்ப எனக்கு இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இங்கே என்று சொன்னா நான் இப்ப எபேசுல நிக்கிறேன். Dus als hij zegt van er is voor mij een grote en krachtige deur hier geopend, dan betekent dat hij op dat moment in Efeze is. அப்ப அவர் இங்க எழுதும் பொழுது கொரிந்துக்கு அவ கேள்விப்படுகிறார் அங்க பிரச்சனை நடக்குதுன்னு இங்க நிருபத்தை அனுப்புறார். Dus hij hoort van een probleem in Korinthe, dus hij schrijft een brief naar de gemeente Korinthe. பாருங்க 1 கொரிந்தியர் 15:32 In 1 Korinthe 15 vers 32. 1 கொரிந்தியர் 15:32 நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. Als ik naar de mens gesproken tegen wilde dieren heb gevochten in Efeze, wat voor nut heeft dat dan voor mij als de doden niet opgewekt worden? Laten wij dan maar eten en drinken, want morgen sterven wij. நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். Dus naar de mens gesproken, ik heb met wilde dieren gevochten in Efeze. அப்ப எபேசு யார் இந்த துஷ்ட மிருகங்கள்? En dus die wilde dieren, wie zijn dat in Efeze? உங்களுக்கு இந்த தேமேத்ரியோ Dus bijvoorbeeld ஆக்களை கிளப்பி இப்படிப்பட்ட குழப்பங்கள் இப்படி உண்டு பண்ணனதை அங்க சொல்றார். dus mensen als Demetrius die mensen heeft aangezet om dit allemaal te doen. அப்ப இவ்வளவு நான் சண்டை பிடிச்சு போராடி நான் இப்படி இருக்க வேண்டும் பேச விட்டுருக்கலாமே, நான் இப்படி போராடுகிறேன். Dus waarom zou ik zoveel strijden en zo onnodig ruzie maken? Ik had het er toch gewoon bij laten zitten. மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் கூத்தாடுவோம் நாளைக்கு சாவோம் என்று போட்டு சொல்லலாமே. Ik kan toch beter zeggen van ja, laten we nu dan maar even genieten van het leven, eten en drinken en dan morgen sterven we. இல்ல, மரித்தோர் உயிர்த்தெழுதல் இருக்கு, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார், எனவே நான் அதுக்காக உயிரை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் அந்த உபதேசத்துக்காக உயிரையே கூட துச்சமாய் மதிக்காம ஊழியம் செய்தார். Hij geeft zijn leven ervoor op, want Christus is uit de dood opgestaan en dat moet iedereen weten. பாத்தீங்களா? அப்ப இப்படித்தான் நிருபங்களை வாசிக்கும் பொழுது ஆங்காங்கே சோடி சேர்த்து எங்க ஏது இப்படி எல்லாம் சொல்ல வாரார் என்பதை பலவையா நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு சப்ஜெக்ட் விளங்கும். Dus als we van meerdere kanten de Bijbel zouden lezen, dan zullen we een bepaald onderwerp beter begrijpen, kunnen we vragen beter beantwoorden. எனவே தான் இந்த எபேசியருக்குள்ள நிருபம். Dus die brief aan de Efeziërs. பவுலடிகள் ஏறத்தாழ 10 வருஷம் கழித்து ரோமாபுரியிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுறார். Dus 10 jaar later schrijft hij deze brief vanuit de stad Rome naar Efeze. இது ஒரு உன்னதமான நிருபம். Dit is een brief van hoog niveau, zou je kunnen zeggen. அதாவது இதுல பெரிய சத்தியங்கள், அதாவது அதை சொல்ல முடியாத சத்தியங்கள் அதுல இருக்கு. Een enorme waarheid die erin verscholen zit, die is indrukwekkend. இதற்கு அநேக வேத அறிஞர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள், நிருபங்களின் ராணி என்று வச்சிருக்கிறார்கள். Bijbelkenners noemen het ook wel de koningin van de brieven. இன்னும் சிலர் இது நிருபங்களின் கிரீடம். Of de kroon, de krans van de brieven. நீங்க உங்களுக்கு டெலிபோன் வச்சிருந்தா இப்ப இதுக்கு மட்டும் நீங்க ஒரு பாவிக்கலாம். Als je je telefoon bij hebt, mag je hem nu wel even gebruiken. அதிலே translate, Google Translateல போய் Ga je naar Google Translate. அதிலே நீங்க குரோன், அதாவது கிரீடம் என்றதுக்கு ஸ்பெயின் மொழியில என்ன சொல்லுன்னு பாருங்க. Kijk eens even wat kroon betekent in het Spaans. போட்டு வாசிங்க பாப்போம். En lees dat of zeg dat eens even hardop. இப்போ மொபைல பார்க்க சொன்னா பார்க்க மாட்டீங்க, இல்லாட்டி தடவு கொண்டே இருப்பீங்க இருந்து. Dus je mag nu even op je telly zitten. பாருங்க.
மொழிபெயர்ப்பு டைம் எடுத்து செய்யுங்க. கொரோனா. Corona. என்ன மொழிபெயர்ப்பு? ஸ்பானிஷ்ல கொரோனா, இங்கிலீஷ்ல கிரவுன், தமிழ்ல கிரீடம். எனவே இந்த கொரோனா காலங்களில் இந்த கொரோனா நிறுவத்தை படிக்கிறது கொஞ்சம் நல்லதா இருக்கும். Dus in deze coronatijd is het goed als we over zo'n kroonbrief lezen. பார்த்தீங்களா? அது ஒரு கெட்ட சொல்லி இல்லை. Dus dat is dus helemaal geen verkeerd woord. ஸ்பெயின் சொல்லல, அதுக்கு பேர் கொரோனாண்டா கிரீடம். Dus in het Spaans betekent dat gewoon kroon. அப்ப இது ஒரு சிகரம் அல்லது கொரோனா, அதாவது கிரீடம், அப்படிப்பட்ட ஒரு நிருபம் இது. Zo'n brief, hè, een kroon als het ware, ten opzichte van alle andere brieven. அப்ப இதுல 10 வருஷம் கழிச்சு இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆனா 30 வருஷம் கழிச்சு, இந்த நிருபத்துக்கு பிறகு 30 வருடம் கழிச்சு, Dus 10 jaar later schrijft hij deze brief vanuit Rome, maar 30 jaar later இந்த நிருபத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிதம் கொண்டு அனுப்பினார் யோவான் மூலமாக. stuurt Christus een brief via Johannes naar de gemeente. அதுதான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல முதல் சபை எபேசு தூதனுக்கு எழுதணும். Dat is een openbaring hoofdstuk 2 en dat is zeg maar de eerste brief die moet worden geschreven is aan de gemeente Efeze. எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியதென்று ஆண்டவர் அனுப்புறார் எபேசு சபைக்கு. Zeg maar de eerste brief die dan naar Efeze moet is de Here die daar aanzet. அதிலே அவர் சொன்ன செய்தியில முக்கியமான சொல்லு என்னவென்று சொன்னால், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. En wat hij daar precies zei was 2:4 வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. ஆனாலும் maar ik heb tegen u dat u uw eerste liefde hebt verlaten. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Maar ik heb tegen u dat u uw eerste liefde hebt verlaten. அப்ப உன்னுடைய கிரிய, உன்னுடைய வர்க்ஸ் சபையை பார்த்து சொல்றார். எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா அதுல உனக்கு குறைவு இருக்கு. முந்தி அந்த பவுல் ஊழியம் செய்த பொழுது அந்த மாதிரி ஒரு ரிவைல் வந்த பொழுது இருந்த ஒரு அன்பு இருந்துச்சு, அது இப்ப இல்லடாப்பான்ற. Dus wat de Heere zegt over die gemeente is van, jullie verrichten talloze daden, jullie doen allerlei dingen, maar die liefde die er toen was, toen Paulus daar was, toen die opleving ontstond, die is verdwenen. அந்த நாட்கள்ல பிள்ளையார் உபதேசத்துக்கு எழுத்து நின்றார்கள், மந்திர புத்தகங்களை எதிர்த்தார்கள், தங்களுடைய உலகத்தை வெறுத்தார்கள். இயேசுதான் ஆண்டவர்தான் எங்களுக்கு உயிர் என்று கூடிய அந்த சபை இருந்தது. De gemeente was in een zodanige fase dat zelfs toen mensen die er tegen waren, zelfs schriften in het vuur gooiden, dat zij zeiden van nee, Jezus is onze Christus en daarin standvastig bleven. அதனால்தான் பவுல் மற்ற சபைகளை விட 3 வருஷம் அதிகமாய் அவர் கூட காலம் செலவழித்தது இந்த எபேசு சபையில. De meeste tijd die Paulus heeft geïnvesteerd is vooral in de gemeente Efeze, 3 jaar lang. அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய இருதயம் திறந்திருந்து வாஞ்சியோடு இருந்தார்கள் இந்த எபேசு. Zover was het hart open en was er gedrevenheid om het te doen. காலம் போக போக பிழையான உபதேசங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து, naarmate de tijd verder verliep en men steeds meer gehoor gaf aan verkeerde standpunten en visies, பாரம்பரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து, en men weer aan bepaalde tradities zeg maar weer deelnamen, ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. hebben de Heere eigenlijk opzij geschoven. ஆண்டவரை மறுதலிக்கவில்லை அவர்கள். Ze hebben de Heere niet ontkend of geweigerd. முக்கியத்துவம் கொடுக்கல. Ze hebben hem niet langer belang gegeven. சபை கூடி வருவதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. Gemeentebijeenkomsten was niet belangrijk meer. கூடினார்கள், ஏதோ பாரம்பரியமா வாராங்க போவோம் வந்து போவோம், இப்ப இருக்கிற மாதிரி கூட்டங்கள் மாதிரி சபைக்கு வருவோம், இருந்தாவா இல்லாட்டி போ நிக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட்டமா போயிட்டார்கள். Meer een groepje dat bijeenkwam omdat het een traditie is, omdat het een gewoonte is. De ene keer wel, de andere keer niet. சபைக்காக ஆண்டவருக்காக என்ற அந்த ஆர்வத்தை கொடுத்த பக்தி வைராக்கியம் இப்ப இல்ல. Die respect, die eer die men eerst had voor of die men besteedde in de bediening, die was er niet meer. இன்றைக்கு திருச்சபையில இந்த அவல நிலைமை காணப்படும் சபைகள்ல. En dit kunnen we precies terugvinden in gemeenten tegenwoordig. நிகழ்ச்சி நிரல்களுக்கு தான் முக்கியத்துவம் இன்றைக்கு.
Wat we vooral, ப்ரோக்ராம்ஸ்களுக்கு. wat vooral heel belangrijk is tegenwoordig, dat programma's, activiteiten, dat heel erg nummer 1 staat. எப்படா இந்த கொண்டாட்டம் வரும், எப்படா கூடியா வரும், எப்படா இந்த ஈஸ்டர் வரும், எப்படா கிறிஸ்மஸ் வரும், எப்படா பெந்தைக்கோஸ்து வரும் என்ற அநேக ப்ரோக்ராம், அதே சபையில் இந்த ப்ரோக்ராம்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் உடைய ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாமல். Maar er wordt geen prioriteit besteed aan de Heere zelf. We hebben juist belang voor dat kerst weer komt, of dat Pinksteren weer is, of Pasen, of dat er weer een feest moet komen. Daarvoor hebben wij onze zinnen gezet. இரண்டாவது இன்றைய சபையில காணப்படுகிற அவநிலைமை என்னென்றால் அன்றைக்கு தான் பதவியாசம், போஸ்ட் நல்ல ஒரு இதுல நிக்க வேண்டும், பதவியில இருக்க வேண்டும் ஒழிய அதை பற்றி சபையில ஆக்கள் வாரதோ போறதோ அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, நான் போஸ்ட்ல இருப்பேன். En een veel voorkomend probleem was ook dat men van de positie hield. Hè. Van zolang ik maar op een hoge positie zit, dan is het prima. En wie er hier binnenkomen en weer weggaan, dat boeit mij niet. மூன்றாவது சபையில் அவள நிலைமை என்னன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பெயரோ ஆண்டவருக்கு மகிமையில தங்களுக்கு பெயர் உண்டாக வேண்டும், தங்களுடைய பெயர் உண்டாக வேண்டும், போஸ்ட் அடிக்க வேண்டும், டிவியில் வர வேண்டும், அதுல வர வேண்டும், முதல் பக்கத்தில் வர வேண்டும், அந்த இதுல வர உண்டாயிற்று. Dus het derde was eigenlijk van dat alles wat ze deden, dat moest niet ter glorie zijn van de Heere, maar moest meer om hunzelf op de voorpagina van de krant te zetten, als het ware. அதனால தான் இன்றைக்கு சபைகள்ல தேவ பிரசன்னம் இன்றைக்கு அனுபவிக்கலாம் இருக்கு. De aanwezigheid van de Heere, dat is nauwelijks te merken. எனவே இது ஆண்டவர் எபேசி சபைக்கு மட்டுமல்ல, இன்றும் சபைகளுக்கு ஆண்டவர் சொல்ற செய்தி இருக்குமானால், நீ முந்தின அன்பு உனக்கு இல்லைன்னு தான் கூட சொல்லுவார். En dat is niet alleen een boodschap voor de gemeente Efezië, maar ook voor heel veel gemeentes tegenwoordig. Van de liefde die jij eerst had, die heb jij nu verloren. முந்தின ஜெபங்கள் இல்லை இப்ப. Zeg maar, gebeden vanaf het begin, die zijn er niet meer. முந்தின வேத வாசிப்பு இப்ப இல்ல. Lezingen uit het woord, die zijn er niet meer. முந்தின சகோதர சகோதரிகளை கண்ட இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி இப்ப இல்ல. De liefde en de vreugde die je had omtrent broeders en zusters, die had je in het begin, maar nu niet meer. ஆளையால் பார்த்தா கடித்து பச்சிக்கிற மாதிரி இருக்கு இப்ப. Maar het is nu eerder van je bijt van elkaar af en je haat elkaar. இவன் என்ன விட்டு மேல போயிடுவானோ, அவள் என்ன விட்டு மேல போயிடுவான்ற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கு. En meer een soort van concurrentiestrijd van dat de ene die komt boven mij of de andere, of ik moet weer boven diegene komen. தியாக மனப்பான்மை இல்ல. En het is niet meer die lust die we hebben om verder te gaan. இதைத்தான் நான் நேரா சொல்லுவேன், இதெல்லாம் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அவங்க எபேசு. En Efeziërs was zeg maar was daartoe gekomen. இடவேதான் அவர்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு வேலைகளை கிரிகளை செய்தாலும் ஆண்டவர் திருப்தி இல்லை, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. Dus in zoverre de Heer, zij al hun daden deden, alles wat ze deden, de Heer was er niet tevreden mee. அதனால கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மக்கள், நீங்க உங்க மனதில் வைங்க, ஊழியங்கள் செய்யறதால ஆண்டவரை திருப்திப்படுத்தலாம் மட்டும் கனவு காணாதீங்க. Dus beeld je ook dan ook niet in, zeker voor de mensen die kijken, dat met bediening verrichten, dat je je daarmee op de kaart zet voor de Heer. நான் இவ்வளவு ஊழியங்கள் செய்தபடியா ஆண்டவர் என்னில மிகுந்த அன்பா இருப்பார் அல்லது சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைவார் என்றதை மட்டும் நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. Probeer je dat niet zelf schuldig te maken van dat als ik deze bediening verricht, dat de Heer mij dan liefdevoller zou hebben of dat hij mij meer hiervoor zou zetten. நான் ஒரு மூத்த ஊழியக்காரன், நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய ஆண்டவர்ட்ட நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். Dat is een les die ik heb geleerd een van mijn oudste dienaren, maar van de Heer. அவர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், உன்னுடைய ஊழியங்களால் நான் திருப்தி அடையப்படல, இது நான் செய்துட்டு போயிடுவேன், யாரை கொண்டு பண்ண. Zeg maar van dit kan ik met iedereen dit doen, dat stelt niet voor. நீ என்ற பாதத்துல இருந்து என்னோட ஐக்கியப்படு. Maar kom eens naar mijn pad toe en kom eens naar mijn voet toe en probeer een binding met mij aan te gaan. என்னோட அதிகமாய் நேரம் செலவழி. Probeer nou eens meer tijd met mij te besteden. அது ஒன்றுதான் ஆண்டவரை திருப்திப்படுத்தும். En dat is maar één ding wat de Heer tevreden stelt. அதற்காக ஊழியங்களை செய்ய வேண்டும் விடாம அதை விட செய்யுங்க, ஆனா இதை இல்லாம அது செய்யாதீங்க. Blijf wel voortdurend bediening doen, maar doe dit, verricht geen bediening zonder dit. இதைத்தான் எபேசு சபைக்கு சொன்ன குறை. En dit was ook de tekortkoming van de gemeente Efeziërs. பாருங்கள், நான் போன முறை அந்த படத்தை போட்டு காட்டினேன், என்ன அந்த இடிஞ்ச கட்டணமாக எபேசு சபை இப்பொழுது காட்சியளிக்கிறது. Vorige keer heb ik laten zien die gemeente Efeziërs, dat gebouw dat helemaal geruïneerd is, zou je kunnen zeggen. ஏழுமண்டா போடுங்க அந்த எபேசு, அது ஒரு பார்ப்போம். பாருங்க. Nee. Volgende. இன்னொன்று இது இல்ல, இன்னும் கீழே வாங்க, கீழே வாங்க, இதுலயும் காட்டி இந்த ரோட் இப்ப இருக்கு, திரும்ப வாங்க, இன்னொன்று இன்னும் வாங்க, இன்னும் வாங்க, இன்னும் வாங்க, இல்ல இந்த பாருங்க, இது கூட்டின சபை இந்த இருக்கு. எவ்வளவு மகிமையான, இப்ப வெறும் ரூயின்ஸ், அதாவது
காட்சி பொருள் டூரிஸ்ட் பார்த்துக்கிட்டு போறாங்க. Het is nu slechts een bezienswaardigheid geworden, ruïnes. காரணம் எச்சரித்தார், நீ மனம் திரும்பாத பட்சத்துல நான் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். Zeg maar, omdat jullie hier niet tot inkeer komen, zal ik die brandende fakkel doen doven. இப்ப விளக்கு தண்டு நீக்கப்பட்டு இப்ப எல்லாரும் வந்து அது ஷோவா போயிட்டு. En nu is het een bezienswaardigheid geworden. டூரிஸ்ட் தான் போய் பார்க்கிறாரு. De toeristen bekijken dat alleen. எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை சர்ச் ஃபாதர்கள், என்ன அருமையான நிருபம் எல்லாம் வாசிக்கப்பட்ட அந்த இடம். Hoeveel kerkvaders, hoeveel heilige brieven zijn daar wel niet behandeld. இந்த நிருபம் நாங்கள் படிக்கிற எபேசியர் நிருபம் இந்த இடத்துல வாசிக்கப்பட்ட ஒரு நிருபம். De brief Efeziërs is daar opgelezen. ஆனா ஆக்களுங்க, Maar waar zijn de mensen? விளக்குத்தன் அதே போலதான் நீங்கள் கூடுற சபை, நாம் கூடுற சபையில நீங்க ஆதி அன்பு ஆண்டவர் வசனத்தை விட்டு அவரை விட்டு விலகி போவீர்களானால் கடகாலம் இல்ல இந்த மாதிரியான நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவது. En zo geldt het voor gemeentes ook nu. Van als jij je afwijkt van het woord en je afstand neemt van de Here, dan zou jouw gemeente wel eens zo'n ruïne kunnen worden. நீங்கள் போகும் வரத்தும் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு வரும். Dus zeg maar, tot het moment een aanbreek zullen er tranen zijn. இப்ப எத்தனையோ பிள்ளைகள் எனக்கு ஃபோன் பண்றார்கள், எங்களுக்கு ஆலயமும் இல்ல, ஆராதனையும் இல்ல, ஒன்றும் இல்ல, வீட்டுல ஏங்கி கொண்டிருக்கிறோம். Hoeveel mensen die bellen mij op en zeggen van we hebben geen gemeente om naartoe te gaan. Huilend aan de telefoon heb ik ze. இப்ப அவர்களை போய் கேட்டால் அவர்கள் இருக்கிற இடத்துல சபை கூடி வருவதில் அந்த இடத்துல அவர்கள் போகும் பொழுது இந்த இடத்துல தானே நாங்கள் கூடி பாடி துதித்து கொண்டு வந்து இருந்தோம் என்று அவர்கள் போகும்பொழுது எவ்வளவு மனக்கவலையும் கண்ணீரும் அவர்களுக்கு வரும் என்று நீங்க கேட்டு பாருங்க. Dus vraag het er maar eens van hoe is het voor je als je dat ziet. En alleen maar tranen komen erop wanneer ze beseffen van ja, dit was onze plek waar we voorheen bijeen kwamen en onze dienst verrichten. அவங்களுடைய ஏக்கமும் எனக்கு தெரியும். என்ன அவங்க தேவ பிரசன்னம், பாடல்கள், துதிகள், பிள்ளைகள் எல்லாம் மனமகிழ்ச்சியா இருந்த அந்த நாட்கள் எப்பொழுது வரும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏங்கிக் கொண்டிருக்காங்க. Ze verlangen er voortdurend naar de aanwezigheid van de Heer. Ze willen dat moment weer herbeleven. என்ன செய்கிறது என்று சட்டம் அப்படி இருக்கு என்று பல்லக்கடிச்சு கொண்டிருக்கிறார்கள். Maar tandenknarsend zitten ze zo en weten dat het volgens de wet nu eenmaal zo is. ஆனால் உங்களுக்கோ ஆர்னம் சபையார் ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கு. Maar hier voor de gemeente Arnhem is er nog een open deur. எனவே நீங்க இதை அற்பமா நினைச்சு அப்படி இப்படி போனா நீங்களும் கனகாலம் இல்ல விட்டு நிக்கிறது. Als jullie dit ook als jullie dit ook minachten, dan zal het ook niet langer duren dat dit een ruïne wordt. போகும் வரும்பொழுதெல்லாம் இந்த இடத்தை பார்த்து கண்ணீர் ஏங்குற காலங்களும் வருவதற்கு அநேக நாட்கள் இல்லை. Er zullen niet veel dagen dan volgen waarop je dan hier langs loopt en dan huilend இப்பொழுதும் அந்த காஃபி பார் என்ற இடத்துல அந்த ஏரியாவுக்கு நான் போய் வரும்பொழுது சரியா எனக்கு கண் கலங்குறது. Als ik langs de koffiebar heen rijd, dan komen de tranen spontaan in me op. எத்தனை மக்கள், எத்தனை பிள்ளைகள் அந்த வந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் இடம் இல்லாதபடிக்கு இருந்த ஆராதனையில் தெரியுமா உங்களுக்கு? Weten jullie hoeveel mensen wel niet daar naartoe kwamen in het begin? அதில் அறிந்தவர்களுக்கு தெரியும். De mensen die dat weten, die kunnen hierover praten. சரி, அதை நான் சொல்ல வாரேன் என்று சொன்னா இதெல்லாம் நாங்க அற்பமா நினைக்க கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் படிக்கும் பொழுது மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைக்கு வர வேண்டும். Dus wij moeten weer teruggaan naar die daden die we in het heden hebben gedaan. We mogen deze boel niet minachten. பாவங்களை அறிக்கை செய்து ஒத்துக்கொண்டு விட்டு ஆண்டவரே எங்களை கைவிடாதும் இரக்கம் செய்யும் என்று கெஞ்சி ஆண்டவரை பார்த்து பிடிக்க வேண்டும். Door onze zonde op te biechten, de Heere vast te grijpen bij zijn voet, als het ware neer te dalen en om met ons te blijven. அப்படி பரிசுத்தவான்கள் செய்த ஊழியங்கள் தான் அன்பானவர்களே. Dat is zoals bediening wat heiligen destijds deden. ஓகே, இவ்வளவு நான் உங்களுக்கு எபேசு சபையை குறித்துள்ள அவுட்லைன்ஸ், அதாவது ஒரு ஃப்ளைட்டை எப்படி ஒரு பைலட் அப்படியே சுற்றி லேண்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி சுற்றி இப்போ தான் லேண்டிங்கில் வர. Wat we nu hebben gedaan is zeg maar echt de outlines hebben we nu behandeld. Als een vliegtuig zeg maar cirkelt om te gaan landen. எனவே இப்பொழுது தான் நாங்கள் நிருபத்துக்குள்ளாக இறங்க போகிறோம். Nu gaan we ook echt Efeziërs voor ons nemen. எனவே இந்த எபேசு பட்டணம் வந்து ஒரு சாதாரண ஒரு பட்டணம் அல்ல. Efeziërs is niet zomaar een stad. அது ஒரு ரிச், ஒரு ஐஸ்வர்யமான பட்டணம். Een welvarende stad. காரணம், een reden daarvan is, அந்த கோயில்ல அந்த அர்த்தமிஸ் அல்லது டயானா என்று சொல்லப்பட்ட அந்த விக்கிரமுள்ள அந்த கோவில்ல அநேக பொக்கிஷங்கள் அங்க இருந்தது. Dus in die tempel van Artemis of Diane had je enorm veel schatten. உங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ தெரியாது, of jullie het weet of niet. இந்தியாவுல உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவுல in India பெரிய பெரிய பழைய கோயில்கள் இருக்கு. heb je hele oude tempels. உதாரணம் ஒன்று சொல்லுங்க பாப்போம்.
தஞ்சை பெரிய கோயில் மற்ற அநேக கோயில்கள் இருக்கு. வெரி குட். அதெல்லாம் பெரிய ராஜராஜ சோழன் கட்டின ஆலயங்கள். Dat zijn echt koninklijke tempels, zou je zeggen. அதுல அந்த கோயிலுக்குள்ள எல்லாம் அந்த ராஜாக்களுடைய தங்கங்கள் எல்லாம் நிறைய அந்த கோயில் வச்சிருக்க பொக்கிஷம். அது எடுத்தாலே இந்தியா எக்கனாமிக் மேல போயிடும். Enorm veel juwelen, sieraden liggen allemaal in die tempel. காரணம் ராஜாக்கள் என்ன செய்கிறார்னு சொன்னால், யுத்தங்கள் வரும்பொழுது மற்ற ராஜாக்கள் தங்களுடைய பிடிக்க வரும்பொழுது தங்கள்கிட்ட இருக்கிற பொண்ணுகள் பொக்கிஷங்கள் அது எல்லாத்தையும் கூட கோயிலில் தான் வச்சிருவாங்க. Want wat koningen destijds deden was wanneer ze oorlog voerden met anderen, dat ze hun juwelen, al hun schatten in de tempel verstopten. காரணம், De reden daarvan is, இப்போ ராஜராஜ சோழன் சேரன் படையெடுத்து வாரான்னு சொன்னால், அது பாண்டிய மன்னன் படையெடுத்து வருகிறான் அல்லது வேற யாரும் ஒரு ஆங்கிலேயர் படையெடுத்து வாரார்கள் என்று சொன்னால் அவர்கள் கோயில் அட்டாக் பண்ண மாட்டார். want als iemand op oorlogspad is, dan zullen ze een tempel nooit gaan aanvallen. பயம் அவர்களுக்கு. Want dat geeft toch wel wat angst. அதனால இந்த பாண்டிய மன்னனோ சேரனோ சோழனோ யாராக இருந்தாலும் என்ன செய்வார்கள், அந்த தங்களுடைய பொக்கிஷத்தை அள்ளிக்கொண்டு கோயிலுக்குள்ள ஒரு அறை ஒன்று இருக்கு, அந்த கீழ் அந்த மாதிரி ஒரு அந்தரங்கார அது பூட்டி வச்சிருவார்கள். Dus wat doen ze dan? Ze bewaren die schatten in een soort, ja, je hebt bepaalde kamers daarvoor en daar bergen ze het allemaal op. அது மாதிரி இந்த அர்த்தமிஸ் இந்த லயனா கோயில்களில் மிகப்பெரிய பொக்கிஷங்களை கொண்டு வந்து அதுக்குள்ள வச்சுட்டார்கள். En dus in die tempel van Artemis, Diane, hadden ze dus enorm veel van die schatten verstopt. காரணம், இந்த எபேசு பட்டணம் ஒரு துறைமுகம். நான் சொன்னபடி ஹாபர் இந்த படியினால, Omdat Efeze was een havenstad. அதிலே பாரசீகர் அதாவது பெர்சியன்ஸ் பிடிச்சார்கள், பின்பு அலெக்சாண்டர் த கிரேட் கிரேக்கம் பிடிச்சார்கள். Dus de Persen hebben dat veroverd, de Grieken met Alexander de Grote. இப்ப கடைசியா ரோமர் பிடித்தார்கள். En nu dus de Romeinen. அதனால அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்ன, மக்கள் எல்லாம் இந்த கோயிலுக்குள்ள அநேக தங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்குள்ள பதுக்கி வச்சுட்டாங்க. Dus al die schatten die hebben ze in die tempel verstopt door met al die veroveringen en die oorlogen die er tussendoor gevoerd zijn. அது மட்டுமல்லாமல் இந்த கோவில் வந்து ஒரு அசுத்த தேவதை, உங்களுக்கு தெரியும், அநேக மார்பகங்கள் கொண்டு அநேக அசுத்த ஒரு பெரிய பார்க்கறதுக்கு அழகு மண்டி இல்லை, அநேக விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் எல்லாம் இருந்தபடினால அநேக பேர் வந்து அதுக்கு ஊர்பட்ட காசுகளை கொடுப்பார்கள். Omdat er ook veel onreine dingen plaatsvonden. Mensen pleegden onreine dingen, prostitutie, overspel. En men kwam die zonde opbiechten. En wat deed men daarvoor? Die gaven hun juwelen of geld, leverden dus in die tempel in. அந்த தேவாலயத்தில் இருந்த அந்த தேவதாசிகள் விபச்சாரப்படுகளுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கும் பொழுது அது ஒரு பங்கு கோயிலுக்கு போய் கொண்டே இருந்தது. En dus zeg maar steeds, dat was ook een stroom van inkomsten voor de tempel. அதனால அது மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவாலயமா இருந்தது. Dus een enorm een rijke tempel zou je kunnen zeggen. அப்ப அந்த பட்டணமே ஒரு மிகப்பெரிய ரோம் நகரத்துக்கு அடுத்த பெரிய பட்டணம் என்ன என்று கேட்டால் அது எபேசு, சின்ன ஆசியா மைனர்ல இருக்கிற எபேசு பட்டணம் தான். Als je het hebt op een van de grootste steden, dan is nummer 1 natuurlijk Rome, maar op nummer 2 komt Efeze, zeg maar de grootste stad binnen Klein-Azië. இதுலதான் இந்த சபையும் அதுல இருந்தது. En in deze stad had je dus de gemeente. வார் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல Gaan we nog naar 1 Korintiërs hoofdstuk 16. 16ல அந்த முதல் வாசிச்ச வசனம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:19 பாருங்க. Vers 19. பவுல் இங்கே முடிக்கும் பொழுது ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லுகிறார் பாருங்கள். ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். பாத்தீங்களா? U groeten de gemeente van Asia. In de Here groeten u hartelijk Aquila en Priscilla met de gemeente in hun huis. பாத்தீங்களா? அப்ப வீட்டில் கூடின சபை தான் பிறகு யோவானுடைய காலத்துல ஃபர்ஸ்ட் கிளெமெண்ட் அந்த சர்ச் ஃபாதருடைய காலங்களில் கட்டடமாக உண்டாகுனது. Dus een huis die uiteindelijk is ontstaan over een van de voorvaderen Clement is die சரி. எனவே நாங்கள் நிருபத்துக்குள்ளாய் வருவோம். முதலாவது அதிகாரம். Dus Efeze hoofdstuk 1. எடுத்துக்கொள்வோமாக. முதல் அதிகாரம் முதல் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுற வார்த்தையை பார்ப்போம். Vers 1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது Paulus, een apostel van Jezus Christus door de wil van God, aan de heiligen en gelovigen in Christus Jezus,
die in Efeze zijn. அப்ப தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனாகிய பவுல், அப்ப பவுலை குறித்து நாங்கள் அடிக்கடி நன்றாய் படித்திருக்கிறோம். போன பிலிப்பியர் நிருபத்திலும் பவுலை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருந்தேன். Dus nu komt Paulus weer hiervoor en ik heb jullie ook in Filippenzen ook veel gegeven over Paulus. அப்ப இந்த நிருபத்துல பாருங்கள், அவர் தன்னை அப்போஸ்தலனாக அறிமுகப்படுத்துகிறார். Dus hij maakt zich hier bekend of introduceert zichzelf als apostel. அப்ப ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? En wat betekent apostel? Wat houdt dat in? இன்றைக்கு அநேகம் பேர் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Sommige mensen noemen zich tegenwoordig apostel. ஆனால் சரியான முறையிலே ஒரு அப்போஸ்தலன் என்பது இயேசு கிறிஸ்துவினாலே அவன் அனுப்பப்பட்டிருக்கிறான். Een apostel betekent gestuurd vanuit Jezus, dus vanuit Jezus. ஆண்டவராலே அவன் அனுப்பப்பட்டு நேரடியாய் அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அல்லது ஆண்டவனை அனுப்பி போதித்ததெல்லாம் அவன் சொல்லிக் கொடுத்து காட்டி அவர் அந்த உபதேசத்துக்கு அவனை அனுப்ப வேண்டும். Dus de Heer, hij is dan verschenen aan de Heer. De Heer heeft hem die hele visie gegeven, heeft hem die preek gegeven en hij moet dat weer vervolgens aan de menigte verkondigen. அப்போ ஒரு கேள்வி வருகிறது, பவுல் தன்னை அப்போஸ்தலன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இவருக்கு தரிசனமாயிருக்கிறாரா? Is Christus aan hem geopenbaard geweest, aan hem verschenen? தரிசனமாயிருக்கிறாரா? Want hij noemt zichzelf een apostel. எங்க தரிசனமாயிருக்கிறார்? Waar? தமஸ்கு போற வழியில தரிசனமாகி நான் உன்னை அனுப்புறேன், தூரமாய் அனுப்புறேன், புறஜாதியாருக்கு அனுப்புறேன்னு சொல்லி அவர் அனுப்புறார். Op weg naar Damascus verschenen hem en stuurde hem uiteindelijk naar de heidenen enzovoort. அப்படி அனுப்பி போட்டு விட்டாரா? Heeft hij het daarbij gelaten met het versturen? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முழுக்க அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். பக்கத்து அவர்ல என்ன நடந்தது ஏது நடந்ததெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அப்போஸ்தலனுக்கு. Een apostel of in de geval Paulus moet het hele leven van Christus hebben gekend. அப்ப மற்ற 11 பேருக்கும் தெரியும். De andere 11 die weten dat. யூதாஸ் காரியோத்தை காட்டி கொடுத்து போய்விட்டான். Judas Iscariot is afgedwaald. மற்ற அப்போஸ்தலர்கள் 11 பேர் கூட இருந்தவர்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, அவருக்கு கடைசி நேரம் உயிர்த்தெழுதெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். De andere 11 die zijn van begin tot eind hebben zelfs de opstanding van Christus hebben ze meegemaakt. அப்ப பேதுரு எழும்பி அந்த 11 பேர் இருக்கும் பொழுது பேதுரு எழும்பி ஒரு 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 நிபந்தனை வைக்கிறார், இன்னொருவரை நாங்க தெரிவு செய்வோம் என்று. En Petrus komt, die staat dan op en als oudste zegt met het voorstel van laten we een 12e man selecteren. யூதாஸ் காரியோத்தை காட்டி கொடுத்து அனிதத்தின் கூலியை விரும்பி அவன் அப்படி போயிட்டான், அவன் இடத்துல ஒருவனை நாங்க தெரிவு செய்வோம். Judas Iscariot die is afgehaakt, die heeft voor het geld gekozen, dus laten we voor zijn plaats iemand anders kiezen. அதற்கு அவர்கள் எடுத்த தீர்மானம் நிபந்தனை என்ன? En wat was het besluit? என்ன கண்டிஷன்? Wat was de voorwaarde hier? சீட்டு போட்டல்ல, எடுத்து வாசிங்க, இதுதான் முக்கியம். பாருங்க, சீட்டு தான் போடுறார்கள், 2 பேரை செலக்ட் பண்றார்கள். Er werd uiteindelijk geloot, maar எங்களோடு கூட ஆதியிலே இருந்தவரும் சாட்சியுமான எல்லாத்தையும் கண்டவர்களும். பாருங்க அந்த தெரிவு செய்யற இடத்துல பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 1ஆம் அதிகாரம் 15 வசனம் அது வாசிச்சு சரி வாசி. சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். போதும், இப்படி நடந்தபடியினால 22ஆம் வசனத்தை வாசிங்க, 21 வாசிப்போம். ஆதலால் யோவான் ஸ்தானன் கொடுத்த நாள் முதல் 20 வாசிங்க. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது. யாருடைய வாசஸ்தலம்? யூதாஸ் காரியோத்துடைய வாசஸ்தலம் பாழாக கடவது. ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் இருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடெழுந்ததை குறித்து
எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். என்றான். பாத்தீங்களா என்ன கண்டிஷன்? Dus wat was de voorwaarde? ஆதி முதல் அந்தம் மட்டும் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி உள்ள அந்த தெரிஞ்ச சங்கதிகள் தெரிஞ்ச ஒருவன் அந்த இடத்துக்கு வருவான். அவன் அப்போஸ்தலன். De apostel werd gekozen die zeg maar vanaf het begin van Christus tot het eind met Christus zeg maar dit allemaal heeft meegemaakt en hiervan op de hoogte is. அதுல ரெண்டு பேர் செலக்டட். Daarvoor deden er 2 aan die voorwaarden. அதுல தான் இப்ப நீங்க சொன்னது இதுல யார் எடுக்கிறோம்ன்ற குழப்பம் உண்டாகத்தான் சீட்டு போட்டு மத்தியாவை அந்த இடத்துல கொண்டு வரார். En uit die 2, nou ja, wie moest het worden van die 2? Nou, er werd geloot. அப்ப கண்டிஷன் என்ன? Dus wat was de voorwaarde? தொடக்கத்திலிருந்து எல்லாம் தெரியும். இயேசுவானவர் என்ன செய்தார், எப்படி அவர் மரணம், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பார்த்திருக்க வேண்டும். Je moest alles weten wat vanaf het begin tot het eind over Christus. இப்ப அடுத்த கேள்வி கேட்க போறோம். Nu stel ik een vraag. பவுல் ரட்சிக்கப்படும் பொழுது Toen Paulus in inkeer kwam, இவர் இயேசுவானவர் இவ்வளவு செய்த எல்லாத்தையும் பார்த்தாரா? heeft hij dit allemaal gezien wat Christus heeft gedaan? வானத்திலிருந்து வந்த கிறிஸ்து சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சத்தம் கேட்டார். சொன்னார், இப்போ உனக்கு சொல்லப்படும் என்றபடி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார். நீ போ உனக்கு சொல்லப்படும், அவ்வளவுதான். பிறகு Dus die zinnen die we hoorden van hem, Christus die dan Saulus, Saulus, waarom vervolg je mij? Ga daarheen en ja, je lot ligt daar. அப்ப அப்போஸ்தலன் என்று சொல்ற அளவுக்கு இந்த நிபந்தனையின்படி பவுலுக்கு இல்லையே அந்த அனுபவங்கள் இல்லையே. அப்ப என்னடி இவர் அப்போஸ்தலன் சொல்ல முடியும்? Maar Paulus die heeft het dan dus allemaal niet meegemaakt. Hoe kan hij zichzelf dan een apostel noemen? யோசிங்க. Dit hebben we eerder behandeld. என்னவா இருக்கும்? காலாத்தியர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 11-12 நினைக்கிறேன். அரபி வனாந்தரம் ரட்சிக்கப்பட்டோன்னா அரபி வனாந்தரத்துல போனார். 3 வருஷம் அரபி வனாந்தரத்துல அவர் அங்கே இருந்தார். Hij heeft 3 jaar lang in de Arabische woestijn gezeten. பாருங்க, அதாவது 3 வருஷம் சென்ற பின் அதுல போட்டிருக்கு, மேல வாசிங்க. அப்போ காலத்தின் ரூபம் மேல 9 அதுல வருது, 9 10 11 போடுங்க. 10 11 11 வருது பாருங்க. நான் 3 அரபி வனாந்திரத்துக்கு போய் அங்கே போய் நான் அதில் இருந்தேன். கர்த்தரால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வசனம் இருக்கு. அதில் உங்களுக்கு தெரியும், காலத்தின் நிருபத்தை வாசிச்சு பார்த்து தெரியும். 17 எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமல் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் டைரக்டா அந்த சபைக்கு நான் போகல. ஜெருசலேமுக்கு மற்ற அப்போஸ்தலர் போகல. நான் டைரக்டா அரபி வனத்துக்கு போனேன். அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். En ging ik ook niet naar Jeruzalem, naar hen die al voor mij apostel waren, maar ik vertrok naar Arabië en keerde weer terug naar Damascus. அரபி வனாந்தரத்தில் போயிட்டு ஆண்டவருடைய காரியங்களை தான் பெற்றுக்கொண்டார் என்று என்னன்னு சொல்ல முடியும்? Dus hoe kan hij dan zeggen? ஆண்டவர் தன்னை பெற்ற காண்பித்தார் என்று என்னன்னு சொல்ல முடியும்? Hoe kan hij dat dan zeggen dat de Heere het in hem heeft gezien? 3 வருஷம் தவம் இருந்து போட்டு வரல அந்தானே ஆண்டவரா இப்படி ஆண்டவருடைய காரியத்தை பார்த்தார் என்று என்னன்னு சொல்ல முடியும்? Hoe kan hij zeggen dat hij in die 3 jaar, nou ja, இதைத்தான் வேதத்தை நீங்க ஊடுருவி வாசித்தால் ஆவியானவர் கனெக்ட் பண்ணி காட்டுவார். எப்படி என்றால், als je dit heel nauwkeurig leest, dan zou de Heilige Geest je toe alles verbinden. நாங்கள் கர்த்தருடைய பந்தியை செய்யும் பொழுது 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், in 1 Corinthians 11 அந்த லோட் கர்த்தருடைய பந்தியை நாங்க வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? 11 அதிகாரத்துல 10 அதிகாரத்துல 11 அதிகாரத்துல lezen we dan, அப்படி அல்ல, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். Dus wat ik, ja, want ik heb van de Heere ontvangen wat ik u ook heb overgeleverd. என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு செய்கின்ற அந்த லோட் சப்பரை காட்சி தரிசனம் காட்டியிருக்கிறார். பாருங்க. Dus het laatste avondmaal, dat werd als het ware een beeld aan hem getoond. Hè, van, ja, dat staat hier van dat de Heere in de nacht waarin hij werd verraden brood nam, gedankt had, brak hij het, neem dit. அப்படியே நீங்க லூக்கா, யோவான் மற்றது அந்த
மார்க்கு மத்தேயுல அப்படி நடந்த சம்பவத்தை கர்த்தர் தான் கொடுத்தார். நான் பாரு அந்த டேபிள்ல நான் சீடர்களுக்கு அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்ததெல்லாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், இன்னொரு அப்போஸ்தலத்தில் பெற்றுக்கொள்ளல. Dus hij heeft al die informatie niet ontvangen van een andere apostel, maar hij heeft het gewoon van de Heere Christus ontvangen. எனவே இப்படி பல சம்பவங்களை என்ன செய்திருக்கிறார் என்ற பவுலிடத்திலே ஆண்டவர் காண்பிச்சிருக்கிறார். தான் இருந்த பொழுது சம்பவங்கள் எல்லாம் பவுல் பார்த்திருக்கிறார். Dus Paulus heeft het allemaal mogen zien van de Heere, van wat heeft de Heere சிலுவையில் hier gedaan. அறையப்பட்டது, காட்டி கொடுக்கப்பட்டது, அதை செய்தது எல்லாம் சம்பவம் எல்லாம் அவருக்கு அப்படியே காட்டப்பட்டிருக்கு. Het werd hem allemaal getoond toen hij werd verraden, toen het laatste avondmaal aan het kruis. எனவே இதுதான் அப்போஸ்தல சாட்சி. En dit is dus een getuige van een apostel. அப்போஸ்தலன்டா ஒன்று இயேசுனால ஆண்டவரால் அவன் அனுப்பப்பட்டிருக்கணும், இயேசு நல்லா தெரிஞ்சிருக்கணும். En de apostel moet Christus goed hebben gekend of moet door de Heere zijn gestuurd. ரெண்டாவது ஒரு அப்போஸ்தலனுக்கு கர்த்தருடைய செய்தி இருக்க வேணும். செய்தி மெசேஜ் De இருக்கணும். boodschap, dus een apostel moet de boodschap van de Heere in zich hebben. மூன்றாவது அந்த அப்போஸ்தலனூடாக பலத்த செய்கைகள் நடந்திருக்க வேணும். Er moeten wonderbaarlijke of krachtige daden moeten er hebben plaatsgevonden. இதுகளுக்கு பிறகுதான் நான் சொல்ல முடியும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்ல முடியும். Dan kun je van iemand zeggen van het is een apostel. இல்லாவிட்டால் இப்போஸ்தலன் என்று தான் பேர் வைக்கணும். Anders is het apostel. அப்போஸ்தலன்றது அதுதான் உண்மையான வரவழக்கம். Apostel, dat is echt de roeping ervoor. அப்ப இப்ப எல்லாரும் தங்கள் சில பேர் தங்களை அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார்களே என்று அதுக்கு என்ன சொல்லுன்னு கேட்டா சொல்லிட்டு போட்டு விடுங்க. இருக்கட்டும், என்ன அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஆட்களா இருக்கலாம். Dus het zouden mensen kunnen zijn die zijn gestuurd, maar er zijn mensen die zichzelf apostel noemen. Nou, laat ze hun lekker. சபை அனுப்பி இருக்கலாம் அவர்களை. Een kerk kan hun hebben gestuurd. அற்புதம் அடையாளம் செய்திருக்கலாம், நடந்திருக்கலாம். Hij kan wonderen hebben verricht. ஆனா நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் அப்போஸ்தலன் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் வரவழக்கம் இப்ப நான் எடுத்து காண்பிச்ச இதுதான் அங்க இருக்கும். Maar een apostel van Jezus Christus moet aan deze voorwaarden voldoen. மற்றபடி அவர்கள் தங்களுக்குள்ள சொல்லி மற்றவர்கள் பேர் வச்சா இருந்துட்டு போடாது, ஒரு குற்றம் இல்லை, வச்சிருங்க. Je mag die naam jezelf toegeven, maar ja. அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டு அற்புத அடையாளங்கள் போட்டு இப்படியாக இருக்குமானால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். Alleen dan kunnen wij die titel verlenen. அதில் நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்லை. ஏனே மற்ற கொஞ்சம் பேர் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். Er zijn ook wel anderen die apostelen worden genoemd, dus er is niet zoveel mis mee. 12 அப்போஸ்தலருடைய இடத்துக்கு மற்ற அப்போஸ்தலர் வர முடியாது, இவர் தான் அப்போஸ்தலர். Maar onder die 12 apostelen, daar vormt hij dus één van. ஓகே, சரி அன்பானவர்களே, நேரத்தை பார்த்துக் கொள்வோமாக. எனவே இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளாய் நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த நிருபம், அதாவது இந்த நிருபத்தை 6 பிரிவுகளாக பிரிக்கலாம். Deze brief kunnen we in 6 stukken verdelen. முதலாம் அதிகாரத்துல Het is hoofdstuk 1. கர்த்தராகிய சபையை இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிறது. Wordt genoemd dat de gemeente het lichaam is van Christus. இரண்டாம் அதிகாரத்துல சபை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. In het tweede wordt dat de gemeente de tempel is. Ja. மூன்றாம் அதிகாரத்துல hoofdstuk 3 சொல்லப்படும் பொழுது சபையானது பாருங்க, மூன்றாம் அதிகாரத்தில் சபையானது அதாவது சபையை பற்றி சொல்லும் பொழுது ரகசியம் என்று சொல்லப்படுது, சீக்ரெட். Wordt de gemeente als een geheim genoemd of als een raadsel. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இரண்டாவது ஆலயம், மூன்றாவது சீக்ரெட். Dus eerst het lichaam, daarna de tempel en daarna een geheim. நாலாவது சபையானது மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. மணவாட்டி பிரைட். Bruid. Oh, een bruid. Ja, vierde. ஐந்தாவது அதாவது நாலாவது அதிகாரத்தில் புதிய மனுஷன், நியூ மேன் என்று சொல்லப்படுது. Er wordt ook wel gezegd de nieuwe mens. ஐந்தாவது அதிகாரத்தில் தான் பிரைட்டன், அதாவது மணவாட்டின்னு சொல்லப்படுது. Ja, dus hoofdstuk 4 is van de nieuwe mens en in hoofdstuk 5 dan gaat het over de bruid. ஆறாம் அதிகாரத்தில் சபை ஒரு போர் வீரனாக வர்ணிக்கப்படுது. போர் வீரன், soldier. Dus in hoofdstuk 6 wordt de gemeente genoemd als een soldaat. முதலாம் அதிகாரத்தில் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம். Dus hoofdstuk 1 het lichaam van Christus. இரண்டாவது தேவனுடைய ஆலயம். Tweede de tempel van de Heere. மூன்றாவது ரகசியம். Derde het geheim. நாலாவது புதிய மனிதன். Vierde de nieuwe mens. அஞ்சாவது மணவாட்டி, de bruid wordt het genoemd. ஆறாவது போர் வீரன். Zesde een soldaat.
எனவே இப்படி நாங்கள் படிக்க போகிறோம். இன்னொரு 2 நிமிடத்துக்குள்ள நான் முடிக்க விரும்புகிறேன். Dus we gaan dat இந்த நிருபம் ஒரு நிறைய சத்தியங்கள், அதாவது ஒரு கிறிஸ்தவன் எவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் என்பதை இந்த நிருபம் காட்டுது. ஒரு ரிச் மேன். Dus wat de brief aantoont is van hoe rijk wel niet een christen is. அமெரிக்காவில் 1916-17 ஒரு பெண் வாழ்ந்தார். In 1916 was er een vrouw. அதாவது அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய கஞ்சம் தெரியுமா? ஒன்று செலவழிக்க மாட்டார்கள். Iemand die heel gierig is en geen geld uitgeeft. சொல்லுவார்களே, எச்சில் கையால கூட காக்கா துரத்த மாட்டார்கள். எச்சில் கையால சாப்பிட்டு போட்டு அந்த கையால் துரத்த ஒரு சோறு கூட வீணா போயிடும். Dus dat je zelfs kraaien niet eens verjaagt met je hand waar rijst aan zit. அவள் சாப்பிடுவதெல்லாம் இந்த அதாவது இந்த பப். Wat zij eet is pap. அதாவது அதுவும் அந்த பப்பை, அந்த கோதுமை பப்பு, அந்த பப்பை தான் சூடு காட்டி கூட சாப்பிட மாட்டாள் என்று அதில் எலக்ட்ரிசிட்டி கேஸ் போயிட்டு செலவு பண்ணுறதுக்காக அப்படி கூலாத்தான் சாப்பிடுவாள். En dat warmt ze zelfs niet eens op, omdat dat gas of elektriciteit kost. அவளுடைய மகனுக்கு ஒரு கால் வெட்டப்பட்டாச்சுது என்ற ஒரு நோய் வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டலை தேடி திரிஞ்சதால அந்த நோய் நல்லா முத்தினபடினால அந்த ஒரு காலை வெட்ட வேண்டிய கட்டம் வந்துட்டு. En haar zoon is uiteindelijk een been gewoon geamputeerd, omdat ze steeds naar een goedkope ziekenhuis zocht die je kon behandelen. Nou ja, bij dat wachten uiteindelijk kon er niks meer gedaan worden. பால் வாங்கி குடிக்கிறேன்னு சொன்னா அந்த கொழுப்பில்லாத பால், அதாவது இந்த ஃபேட் ஃப்ரீ. Dus vetvrije melk, dat is wat ze dronk. அதை வாங்கி குடிக்க வேண்டும் என்பதற்காக அதை குடிச்சு தனக்குள்ள அப்போலெக்சி என்ற வியாதியை கூட உண்டாக்கி கொண்டார். கொழுப்பில்லாம. Ja, dus zonder dat vet eigenlijk in te nemen is een soort van அப்போலெக்சி என்ற வியாதி, அந்த ஒரு கொழுப்பில்லாம போய். Ja, dus dat lactose, apolactose, ja. இவள் செத்த பிறகு அவளுடைய வீட்டை, அவளுடைய அக்கவுண்ட் பேங்க்ல அல்லது அக்கவுண்ட் பார்த்த பொழுது, en toen ze gestorven was en de notaris gekeken had van wat haar rekening was, $100 மில்லியன் அவளுடைய இதுல இருந்துருக்கு. stond op haar rekening $100 miljoen. வாழ்நாள் முழுக்க பஞ்சத்திலும் கஞ்சத்திலும் பிள்ளையிட கால் வெட்டப்பட்டு செலவழிக்க முடியாதபடிக்கு ஒரு காலத்துக்கு முன்னே செத்து போயிட்டார். Is zeg maar tijd voorheen is ze al overleden. Al die tijd heeft ze zo zuinig aangedaan, heeft ze overal in bespaard, zelfs een been van de zoon geamputeerd, heeft ze zoveel geld over. இவளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? Wat denk je dan over zo'n iemand? என்ன பேர் இவளுக்கு வைக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். செத்த பொழுது $100 மில்லியன். Ze sterft en $100 miljoen. சாப்பாட்டை கூட கஞ்சியை கூட சூடு காட்ட வேண்டாம், அதுல கேஸ் செலவு போயிடும். Het eten warmt ze geen eens op om kosten te besparen. பிள்ளைக்கு கூட கால் போனாலும் பரவாயில்ல, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி காசு கொடுக்க வேண்டி வரும். பிள்ளைட கால் போனாலும் அப்படி கவலைப்படையில. En maakt zich niet eens zorgen omdat een been van een kind wordt geamputeerd. இவள் பற்றி என்ன பேர் வைக்கலாம் உங்களுக்கு? கசவாரம். வேற அஞ்சலியா? கஞ்சலியா? ஓகே. வேற என்ன பேர் வைக்கலாம்? முட்டாள். Sukkel. சரியா? இந்த எபேசு ஆண்டவரும் கிறிஸ்தவர்களை பார்த்து இதே பேர் தான் இங்க சொன்னது, முட்டாள்னு வைக்கிறார். Deze titel படிச்சா தெரியும். Dit wordt dus ook voor christenen wordt het ook genoemd. கிறிஸ்தவர்கள் கூட இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமாகிய ஆண்டவர் கொடுத்த லேயர பெற்ற இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியாம கிறிஸ்தவ சபைகள் மக்களும் இந்த பெண்ணை போல கஞ்சத்துல பஞ்சத்துல சாகிறவர்களா தான் இருக்கிறாங்க. Dus christenen die dus niet het woord eigenlijk opnemen en hier geen gebruik van maken, dat is net zoals die vrouw die zo gierig is en zo zuinig aandoet. தொடர்ந்து முட்டாள் கிறிஸ்தவர்களை குறித்து தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். Dus laten we dan verder studeren over die domme christenen. அன்பார்களே, எனவே இந்த ஐஸ்வர்யமான இந்த நிருபம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எவ்வளவு தூரத்துக்கு நீ ஒரு ஐஸ்வர்யவாட்டி என்பதை படிப்புல தெரியும் உங்களுக்கு. Dus wat met deze studie duidelijk gaat worden en hoe rijk je wel niet bent als christen zijnde. ஜெபிப்போம். Laten we bidden. பிதாவே, இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு படிப்புக்கு நன்றி கூறுகிறோம். இந்த படிப்பு தொடர்ந்து நடைபெற எங்களை ஆசீர்வதியுங்கள். பிள்ளைகளை ஆண்டவரே
நல்ல ஆயுளை கூட்டி கொடுத்து, சுகத்தையும் கொடுத்து, நேரம் காலத்தையும் கொடுத்து, வாய்ப்பை கொடுத்து வழி நடத்துவீராக. இது உமக்கு நன்றி. மொழிபெயர்த்த மகனுக்கு நன்றி. வேதம் வாசித்த பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த டெக்னிக்ஸ் பகுதியில் ஊழியம் செய்தவர்களுக்காய் நன்றி கூறுகிறோம். வார்த்தைகளை வசனம் கேட்டவர்கள் இன்னும் அதிகமாய் உம்மை தேடும்படியாய் வேதத்தை கற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சை ஏற்படுத்துங்க ஆண்டவரே, ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துங்களப்பா. உமக்கு நன்றி. நீர் விளம்பின வேதத்துக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அந்யோன்யமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன்.